ولا تعصر وتمم بالخير وبك نستعين يا فتاح. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. أم حسبتم أن تدخلوا الجنة ولما يأتكم مثل الذين خلوا من قبلكم مستهم البأساء والضراء وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله ألا إن نصر الله قريب. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. وعن عبد الرحمن بن عوف رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: أبو بكر في الجنة وعمر في الجنة وعثمان في الجنة وعلي في الجنة وطلحة في الجنة وزبير في الجنة وعبد الرحمن بن عوف في الجنة وسعد في الجنة وسعيد في الجنة وأبو عبيدة بن جراح في الجنة. رواه أحمد والترمذي والنسائي. وقال البخاري والترمذي: هذا حديث أصح أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அகிலத்திற்கு அனுகுடையாக வந்துதித்த அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றியொழுகிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள் மற்றும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் ரஹ்மத்தும் கிருபையும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, 40வது மாதமாகிய இந்த மாதத்தினுடைய பயான் நிகழ்வுக்கு தலைப்பாக சுவனத்துக்கு உறுதி செய்யப்பட்ட 10 நபர்கள் என்ற அடிப்படையிலே, அதாவது அஷரத்துல் முபஷ்ஷரா, சுவனத்திற்கென நன்மாராயணம் சொல்லப்பட்ட 10 நபர்களை பற்றி உள்ள விஷயங்களை, சஹாபாக்களினுடைய வாழ்வில் நடைபெற்ற விஷயங்களை தலைப்பாக எடுத்து அதிலிருந்த அந்த சஹாபாக்கள் சம்பந்தப்பட்ட
வாழ்வியல் நெறிமுறைகளை நாமும் கடைபிடிக்க வேண்டும். அதன் பிரகாரம் வாழ்ந்தால் நமக்கும் அந்த பாக்கியம் இன்ஷா அல்லாஹ் கிட்டும் என்ற அடிப்படையிலே இந்த தலைப்பை உறுதி செய்திருக்கின்றோம். சுவனம் என்று சொன்னால் என்ன? அந்த சுவனத்தினுடைய பாக்கியங்கள் எப்படி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் உள்ளபடி வர்ணனை செய்திருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை நாம் கவனித்தோம் என்று சொன்னால் நமக்கும் அந்த ஆசை எழும். அல்லாஹ் நம்மையும் அந்த பாக்கியத்தில் உரித்தானவர்களாக, அந்த பாக்கியத்தை அடையக்கூடியவர்களாக ஆக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் உண்டு. காரணம், முஃமின் என்று சொன்னால் ஈமான் பில் கைப், மறைவானவற்றை நம்பக்கூடியவன் தான் உண்மையான முஃமின். சுவனம் இருக்கின்றது என்று சொன்னால் யார் பார்த்து இருக்கின்றார்கள்? இருப்பினும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதின் காரணத்தினால், அல்லாஹ்வினுடைய கட்டளையை நமக்கு எடுத்து தந்ததின் காரணத்தினால், சுவனம் ஒன்று இருக்கின்றது, அதில் உள்ள பாக்கியங்கள் என்றெல்லாம் அதற்கு உண்டு என்ற அடிப்படையிலே உள்ள நம்பிக்கையில் எந்த முஃமினுக்கும் கடுவளவும் சந்தேகம் இருக்காது. ஒருவன் கூறுகின்றான், நான் அதை பார்த்தால் தான் ஈமான் கொள்வேன் என்று சொன்னால் அவன் முஃமினாக ஒருபோதும் இருக்க முடியாது. இந்த கேள்வி அப்படியே தொடர்ந்து கொண்டே வரும். அல்லாஹ்வை நான் பார்க்கவில்லையே, எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று வரும்பொழுது அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவான். ஆகையினால் அடிப்படை விஷயத்திலே ஈமான் முஃபஸ்ஸல் என்று சொன்னாலும் சரி, ஈமான் முஜ்மல் என்று சொன்னாலும் சரி, விரிவாக வைக்கக்கூடிய ஈமானாக இருந்தாலும் சரி, சுருக்கமாக வைக்கக்கூடிய ஈமானாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, முழுமையாக ஏற்றுக்கொண்டால்தான் அது முஃமின். நான் பார்க்கவில்லை, அதனால் இப்படி இருக்குமோ, அது உண்டோ இல்லையோ என்ற சந்தேகம் இருந்தது என்று சொன்னாலும் அவர் ஈமானை விட்டு வெளியேறிவிடுவார். அதனால்தான் அத்துணை அடிப்படையில் ஆமன்து பில்லாஹ் வ மலாயிகத்திஹி வ குத்துபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅஸி பஅதல் மௌத் என்ற ஈமான் எதையும் நாம் பார்க்கவில்லை. எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அறிவித்து தந்த விஷயம். ஆனால் நமக்கு கடுவலமும் அந்த விஷயத்தில் சந்தேகமும் இல்லை. அல்லாஹ்வுடைய பெரும் பாக்கியம். உண்மையான முஃமினுடைய அலாமத்தும் அடையாளமும் அதுதான். நிச்சயமாக யாருக்கும் அந்த விஷயத்திலே சந்தேகம் இருக்கக்கூடாது. அந்த அடிப்படையிலே சுவனம் உண்டு என்ற விதத்தையும் எல்லோரும் ஈமான் கொண்டிருக்கின்றோம், எல்லோரும் ஏற்று இருக்கின்றோம். இன்னும் நமது நிலைப்பாடை குறித்து நாம் சிந்தனை செய்யும் பொழுது மூமின்களுடைய உள்ளத்திலே அழிக்க முடியாத ஒரு நம்பிக்கை சுவனத்தை கொண்டு இருக்கும். ஆனால் எல்லோருடைய உள்ளத்திலும் ஒரு ஹவாவும் இருக்கும். யா அல்லாஹ், அந்த சுவனத்தினுடைய பாக்கியத்தை எங்களுக்கும் தந்துவிடு என்று சொல்லக்கூடிய எல்லா மூமினும் இருப்பார்கள். அது யாராக இருந்தாலும் சரி, அதற்காக வேண்டி பாடுபடக்கூடியவர்களாகவும் இருந்தாலும் சரி, அதற்காக வேண்டி பாடுபடாதவர்களாக இருந்தாலும் சரி, இன்னும் சற்று மிச்சமாக சொல்ல போனால் அநியாயமே வாழ்க்கையாக அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதனிடத்திலும் அந்த ஆசை இருக்க செய்யும். அல்லாஹ் எப்படியாவது நம்மை மன்னித்து சுவனத்தில் நுழைய வைக்க மாட்டானா என்ற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கும் கண்ணியத்திற்குரியவர்களே. ஆனால் அமல் செய்யக்கூடியவர்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கின்றது, அமல் செய்யாதவர்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கின்றது. சுவனத்தில் நுழைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த விஷயத்தை அப்படியே நாம் குர்ஆனின் முன்னால் கொண்டு செல்வோம், ஹதீஸின் முன்னால் கொண்டு செல்வோம். இதனுடைய தீர்வு என்ன? குர்ஆனில் நீங்கள் பல இடங்களில் சிந்தனை செய்து பாருங்கள், பல ஆயத்துக்களை படித்து விளங்கி பாருங்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை நீங்கள் விளங்கி பாருங்கள், படித்து பாருங்கள். சுவனத்தை கொண்டு நன்மாராயணம் சொல்லப்பட்ட அனைத்து செய்தியும் தியாகத்தினுடைய அடிப்படையில் வரக்கூடியதாகத்தான் இருக்கும். நீங்கள் இந்த தியாகத்தை செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சுவனம், நீங்கள் இந்த நலனை செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சுவனம்.
நீங்கள் இந்த பாக்கியத்தை இழந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சுவனம். நீங்கள் இந்த பாக்கியத்தை அர்ப்பணிக்க துணிந்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சுவனம். எல்லாம் தியாகத்தினுடைய அடிப்படையிலாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் புரட்டி பார்க்கும் பொழுது. ஆனால் ஆசை வைக்க வேண்டுமா என்று சொன்னால் கட்டாயமாக ஆசை வைக்க வேண்டும். இறைஞ்ச வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே நிச்சயமாக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். யா அல்லாஹ், அதுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமாக சொல்லித் தரவில்லை. அல்லாஹ்விடத்திலே வெறுமனே சுவனத்தை நீங்கள் கேட்டு விடாதீர்கள், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த சுவனத்தை நீங்கள் கேளுங்கள் என்று நபிகளார் வலியுறுத்தி சொல்லி காட்டுகின்றார்கள் என்று சொன்னார். நமது ஆர்வமும் அவாவும் தேட்டமும் அதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி காட்டப்படுகிறது. ஆனால் அதற்கென மூமின்கள், அதற்கென அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் தியாகம் என்ற அடிப்படையிலே சில விஷயத்தை செய்து காண்பித்துத்தான் ஆக வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. தியாகம் இல்லை என்று சொன்னால் சுவனத்தை ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ்வினுடைய தீர்ப்பு எதுவோ அது வேறு விஷயம். ஆனால் அல்லாஹ் அடியானிடத்திலே விரும்பக்கூடியது சுவனத்திற்கென ஆசை செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தியாகம் ஏதாவது அவனது வாழ்விலே செய்திருக்க வேண்டும் என்பது மிக தெளிவாக விளக்கி காட்டப்படுகின்றது. வரலாற்றிலே ஒரு செய்தியை நாம் காண்போம். தப்சீரிலும் கூட அந்த செய்தி எழுதுகின்றார்கள். இமாம் தபரானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய தப்சீரிலே பதிவு செய்வார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காட்டு வழியாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அந்த காட்டிலே யாரும் இல்லாத அந்த இடத்திலே தனிமையிலே ஒரு மனிதன் அமர்ந்து கொண்டு அல்லாஹ் அல்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் அவனுடைய நிலைமை என்னவென்று சொன்னால், 2 கால்களும் அற்றவன், 2 கையும் அற்றவன், வெறும் ஜடலமாக மட்டும் வீற்றிருக்கின்றான். ஆனால் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றான். அப்பொழுது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவரின் மீது இரக்கப்பட்டு இவ்வளவு ஒரு அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை வேண்டியவனாக, அல்லாஹ் மீது ஆதரவு வைத்தவனாக அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றாரே என்று அவர் மீது இரக்கப்பட்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள். யா அல்லாஹ், இந்த மனிதனுக்கு சுவனத்தை கொடுத்து விடு, ஜன்னத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து விடு என்று ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்து முடிப்பார்கள். சிறிது நேரத்தில் எங்கிருந்தோ ஒரு மிருகம் வந்து அந்த மனிதனை புரட்டி புரட்டி எடுத்து கிழித்தெடுக்கின்றது. இதையும் பார்க்கின்றார்கள். குதறி எடுக்கின்றது, இதையும் பார்க்கின்றார்கள். அல்லாஹ்விடத்திலே உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், உன்னை தியானித்துக் கொண்டிருந்த இந்த அப்ராணி மனிதனுக்கு, உன்னை தியானித்துக் கொண்டிருந்த இந்த இயலாத இந்த மனிதனுக்கு அவனின் மீது இரக்கப்பட்டு நான் உன்னிடத்திலே சுவனம் வேண்டும் என்று கேட்டேன் ரப்பே. ஆனால் நான் பார்க்கின்றேன் இவ்வளவு ஒரு பெரிய கொடுமை நிகழ்ந்திருக்கின்றதே, அவனை மிருகம் புரட்டி புரட்டி போட்டு எடுத்து விட்டதே, உனது செயலில் என்ன நுணுக்கம் இருக்கின்றது ரப்பே, எனக்கு ஒன்றும் புரியவில்லை. உன்னை தியானித்துக் கொண்டிருந்த மனிதனுக்கு இந்த நிலையா என்று ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் துஆ செய்ய அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து பதில் வருகின்றது. ஓ நபியுல்லாஹ்வே, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் தானே இப்பொழுது துஆ செய்தீர்கள், யா அல்லாஹ் இவருக்கு சுவனத்தை கொடு என்று துஆ செய்தீர்களே, அதை நான் கபூல் செய்ய வேண்டாமா? அதை நான் கபூல் செய்து கொண்டேன். அவருக்கு சுவனம் தருவது என்பதை நான் வாஜிபாக்கிக் கொண்டேன். ஆனால் சுவனம் என்பது தியாகத்தினுடைய அடிப்படையில் பெறக்கூடிய ஒன்று, அர்ப்பணிப்பின் அடிப்படையில் பெறக்கூடிய ஒன்று. சுவனம் என்பது தன்னை அல்லாஹ்விற்கென எல்லா நிலையிலும் விட்டுவிடுவதில் பெறக்கூடிய ஒன்று. எது நிகழ்ந்தாலும் எது நடந்தாலும் ரப்பே உன்னுடைய தீர்ப்பு தான் முடிவு,
ஆகையினால் எனது வாழ்க்கையில் எத்துணை சந்தோஷம் வந்தாலும் உன்னை நான் மறக்க மாட்டேன், எனது வாழ்க்கையில் எத்துணை துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் உன்னை நான் மறக்க மாட்டேன் என்று ஒருவன் தன்னை அல்லாஹ்வினுடைய முன்னிலையில் அர்ப்பணிக்கின்றான் என்று சொன்னால் அதுதான் தியாகம். அந்த தியாகத்தில் அடிப்படையில் பெறக்கூடியதுதான் சுவனம். அதனால் இந்த மனிதன் உட்கார்ந்து கொண்டு திக்ர் செய்து கொண்டிருந்தான். இவனுக்கு சுவனம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தியாகம் என்ற அடிப்படையிலே இவனை அந்த மிருகத்தை விட்டு புரட்டி புரட்டி போட்டு எடுத்தேன். அவன் தியாகம் செய்தான், தன்னுடைய உயிரை இழந்தான். அதன் காரணமாக அவனுக்கு சுவனத்தை வாஜிபாக்கி விட்டேன். உங்களுடைய துஆவில் தான் இது நடந்தது என்று அல்லாஹ் தஆலா பதில் சொன்னான் என்ற செய்தியை இமாம் தபரானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தஃப்சீரிலே பதிவு செய்திருக்கிறார். நல்லா நம்ம பார்த்துக்கணும். சுவனம் வேண்டும் என்று வேண்டிய அந்த மனிதனுக்கு அந்த நிலை, எல்லா பாக்கியமும் நமக்கு கொடுக்கப்பட்டு, எல்லா அருட்கொடையும் நமக்கு வழங்கப்பட்டு, எந்தவித உறுப்பு பாதிப்பும் இல்லாமல் அனைத்து நியமத்தையும் பெற்றுக் கொண்டனா அல்லாஹ்விடத்திலே சுவனத்தை வேண்டுவதற்கு ஒரு தகுந்த காரணம் நம் சக்தி அளவிற்கு, நம் ஈமானினுடைய நிலை அளவிற்கு ஏதாவது ஒரு தியாகம் இருக்க வேண்டும் அல்லவா? சஹாபாக்கள் நாம் ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கின்றோம். 42 சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்தினுடைய நற்செய்தி சொன்னார்கள். ஆதாரபூர்வமான ஹதீஸிலே 42 சஹாபாக்களுக்கு பற்பல தருணங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்தினுடைய நற்செய்தி சொன்னார்கள். அதிலே இப்பொழுது நான் காண்பித்த அந்த ஹதீஸ் நசையிலும் அஹ்மதிலும் திர்மிதியிலும் இடம்பெறக்கூடிய ஹதீஸ். அதை இமாமும் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் வஹாதா ஹதீஸுன் அஸஹ்ஹுன், இந்த ஹதீஸ் மிக மிக சரியானது. அஸஹ் சஹீஹ் என்று சொன்னால் சரியானது, அஸஹ்ஹுன் மிக மிக சஹீஹானது, எந்தவித அப்பழுக்கும் மற்றது, ராவிகளிடத்திலே எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லாத ஒரு தெளிவான அறிவிப்பு என்ற டைட்டலையும் அதற்கு தருகின்றார்கள் முஹத்திஸீன்கள் என்று சொன்னால். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தருணத்திலே இந்த 10 நபர்களுக்கும் சுவனத்தினுடைய நற்செய்தியை சொல்லி இருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த ஹதீஸுடைய விளக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட சஹாபாக்கள் சுவனத்தை உலகிலே எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆவலுடைய சஹாபாக்களுக்கு உங்களுக்கு தான் சுவனம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நற்செய்தி சொன்னதற்கு பிறகு அல்லாஹ் அதை மாற்றி வைப்பானா? ஒரு விஷயம் நமக்கு நன்கு தெரியும், எதை நபி அறிவித்தாலும் அது வஹ்யை தவிர எதுவும் இருக்காது. அது எதுவாக இருந்தாலும் அடிக்கடி இந்த விஷயத்தை நாம் கேள்விப்பட்டிருப்போம். குர்ஆன் என்பதும் வஹி, ஹதீஸ் என்பதும் வஹி, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அறிவிக்கப்பட்டது. எப்படி? அல்லாஹ்வே தனது சூரத்துன் நஜ்ம் என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவிலே அறிவிக்கும் பொழுது வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யி யூஹா, நபி அவர்கள் எதையும் பேச மாட்டார்கள் வஹ்யை தவிர, நான் அறிவித்ததை தவிர, நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னதை தவிர எதையும் நபி அவர்கள் பேச மாட்டார்கள் என்ற அடிப்படையிலே பார்க்கும் பொழுது ஹதீஸினுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இந்த சோபனத்தை பெற்றவர்கள் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அருள் பெற்றவர்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த சோபனத்தை பெறுவதற்கு அந்த சஹாபாக்களுடைய வாழ்வை நாம் புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு பின்னணி இருக்கத்தான் செய்யும். நிச்சயமாக அவர்கள் தியாகம் செய்வதற்கு முற்பட்டுத்தான் இருப்பார்கள், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்களுடைய தியாகத்தினுடைய அடிப்படையில் தான் அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த சஹாபாக்களுக்கும் தனது பொருத்தம் இருக்கின்றது என்று குர்ஆனிலே அறிவிப்பு செய்ததற்கு பிறகு அவர்களை நரகில் போடுவானா? இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொண்டதற்கு பிறகு அவருக்கு நரகம் கிடைக்குமா? அதைத்தானே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அந்த சஹாபாக்களை நான் பொருந்தி கொண்டேன், அவர்கள் என்னை பொருந்தி கொண்டார்கள் என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா தனது குர்ஆனிலே அறிவிக்கின்றான் என்று சொன்னால்
தனது வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்தி காட்டுகின்றான் என்று சொன்னால் அதற்கு பிறகு அவர்களுக்கு வேறு நிலை உருவாகுமா? இருப்பினும் இந்த 10 நபர்களை தேர்ந்தெடுத்து அதே போன்று இன்னும் சில சஹாபாக்களை தேர்ந்தெடுத்து மொத்தமாக 42 பேரும், குறிப்பாக இந்த இடத்திலே 10 பேரும் என்ற இந்த நற்செய்தி கிடைக்கப்பட்டு இருக்கின்றது என்று சொன்னால் தியாகத்திற்கெல்லாம் பெருந்தியாகம் செய்திருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லா சஹாபாக்களும் சுவனத்தினுடைய சோபனம் பெற்றவர்கள் தான். ஆனால் இந்த 10 நபர்களை குறிப்பிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் அறிவிப்பு வருவதற்கு முன்பதாகவே அறிவிப்பு என்ற அடிப்படையிலே கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு தான் இது. அல்லாஹ் பொருந்திக் கொள்கின்றேன் என்று ஒரு வசனத்தை இறக்குவான், அது வரும். ஆனால் அதற்கு முன்பதாக நீங்கள் சுவனவாசி என்பதை எண்ணின் மூலமாக அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அஷரத்துல் முபஷரா, நற்செய்தி சுபசோபனம் சொல்லப்பட்ட 10 நபர்கள் நீங்கள் என்று பட்டியலிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தருணத்திலே சொல்லி காட்டிய ஹதீஸை தான் நான் வாசித்து காண்பித்தேன். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அபூபக்கர் ஃபில் ஜன்னா, அபூபக்கர் சுவனவாசி, வ உமர் ஃபில் ஜன்னா, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுவனவாசி, வ உஸ்மான் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுவனவாசி, வ அலி ஃபில் ஜன்னா, அலி அவர்கள் சுவனவாசி, வ தல்ஹா ஃபில் ஜன்னா, தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுவனவாசி, வ ஜுபைர் ஃபில் ஜன்னா, ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுவனவாசி, வ அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஃபில் ஜன்னா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுவனவாசி, வ ஸஅத் ஃபில் ஜன்னா, வ ஸயீத் ஃபில் ஜன்னா, ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஸயீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுவனவாசி, வ அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ஃபில் ஜன்னா, அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுவனவாசி என்று ஒரு தருணத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் சொன்னார்கள் என்று அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி நாம் பார்க்கும் பொழுது தியாகத்தினுடைய அடிப்படையில் பெற்றுக்கொண்டதுதான். உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது மனிதன் எதுவெதுக்கெல்லாமோ தியாகம் செய்கின்றான், எந்த விஷயத்திற்கெல்லாம் தியாகம் செய்கின்றான், அற்பமான விஷயத்திற்கெல்லாம் தியாகம் செய்கின்றான். ஒரு பெண்ணை விரும்பிவிட்டான் என்று சொன்னால் அவன் சொல்கின்றான், இவள் என் காதலி. அதற்காக வேண்டி ஒரு உயிர் தியாகம் செய்ய துணிகின்றான், பொருள் தியாகம் செய்ய துணிகின்றான், நேரத்தை அர்ப்பணிக்க துணிகின்றான். வீண் கற்பனைக்கு கூட உண்மையில் மனைவியாக்கப்படுவாளா இல்லையா என்று சொல்லக்கூடியது ஒரு நிலை. ஆனால் இவன் கற்பனை செய்து கொண்டதற்காக வேண்டியே நேரத்தையும் பொருளையும் அதில் தோல்வியுற்றான் என்று சொன்னால் உயிரை கூட தியாகம் செய்வதற்கு அவன் முற்பட்டு விடுகின்றான். அதே போன்று உலகத்திலே பார்க்கின்றோம், ஏசி அறையில நல்ல குஷன்ல தங்கியிருப்பாரு, இவன் வெயில்ல உட்கார்ந்துகிட்டு வாழ்க ஒலிக என்று சொல்லக்கூடிய அந்த கோஷத்தை இட்டு தன்னை அர்ப்பணித்து, தனது பொருளை அர்ப்பணித்து, உயிரை மூச்சை அர்ப்பணித்து தலைவனுக்காக வேண்டி தியாகம் செய்கின்றான். ஆனால் உலகத்துல எத்தனை தியாகம் இருக்குதோ அத்தனைக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா அப்படின்னு சொன்னாக்க சில அற்ப உலகத்தினுடைய இன்பங்களை தவிர வேறொன்றும் பிரயோஜனம் அல்ல, வேறொன்றும் பிரயோஜனம் கிடையாது. தலைவனுக்கு தலைவன் என்று சொல்லி அவன் வாழ்க ஒலிக என்று போட்டோம் என்று சொன்னால் ஏதோ ஒரு காசை கொடுக்க போகின்றான், அல்லது வேறு ஒருவரை புகழ்ந்தோம் என்று சொன்னால் அற்ப சுகத்தை தரப்போகின்றார்கள். இதை தவிர வேறு எதுவை பார்த்துக் கொள்ள முடியும்? ஆனால் மூமின்களுக்கு ஷரியத் இஸ்லாம் எச்சரிக்கையிட்டு சொல்லி காட்டுகின்றது, உங்களுடைய தியாகங்கள், உங்களுடைய அர்ப்பணங்கள் அல்லாஹ்விற்கென இருக்குமே ஆயில், இறைவனுடைய விருப்பத்திற்கென இருக்குமே ஆயில் நிச்சயமாக நீங்கள் சோடை போய்விடக்கூடியவர்கள் அல்ல. இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி மிகப்பெரிய மகத்தான கூலியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய தியாகம் உண்மையிலேயே பிரயோஜனம் அளிக்கக்கூடியதாக, நிரந்தர உலகத்திற்கு உங்களுக்கு வெற்றியை வாங்கி தரக்கூடியதாக உங்களுடைய தியாகம் இருக்கும் என்ற அடிப்படையிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுகிறார். அந்த அடிப்படையிலே தியாக வரிசையிலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபிமார்களில் செய்த பெரிய தியாகம் எத்தனையோ விஷயங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா பல்வேறு கட்டங்களிலே பல்வேறு சோதனைகளை கொடுத்து சோதித்ததின் காரணமாக இன்று கற்பனை கூட நம்மால் செய்திட முடியாது, ஒரு கற்பனை கூட பண்ண முடியாது.
அவங்களுடைய ஒரு தியாகத்தை ஒரு கற்பனை கூட செய்திட முடியாது. ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினுடைய பாதையிலே தனது குழந்தையை அறுக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் 2-3 தடவை கனவில் காண்பித்தார். உங்களுடைய கனவை நீங்கள் உண்மைப்படுத்தினீர்கள் என்று அறுக்க முற்பட்ட போது அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்திருக்கின்றார் அன்னாருடைய வாழ்வை. அப்படியே அது அப்படியே கற்பனையா நம்ம எடுத்துக்கிட்டோம். நமக்கு அந்த ஒரு நிலை உருவாகிடுச்சு. நமது சக்திக்குட்பட்ட விஷயமாக இருக்குமேயாயின் ஒருபோதும் நாம் அனுமதி தர மாட்டோம். நிச்சயமாக அதில் எந்தவித சந்தேகம் இல்லை. ஒருபோதும் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. அல்லாஹ் அப்படி சோதிக்க மாட்டான், அது வேற விஷயம். அல்லாஹ் அவரவர்களுடைய ஈமானுக்கு தகுந்தவாறுதான் சோதனை செய்வான். அதனால்தான் இறைவனுடைய ஒரு வசனம் விலக்கி காட்டும், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. உங்களுடைய நஃப்ஸை அல்லாஹ் சோதனை செய்ய மாட்டான், அதை சிரமத்தில் ஆழ்த்த மாட்டான், அதனுடைய சக்திக்கு தகுந்தவாறே தவிர என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டிவிட்டான். என்னங்க சார், நடக்காத விஷயத்தையெல்லாம் இப்ப போய் கற்பனை பண்ணி பார்க்க சொல்றீங்களே அப்படின்னு நம்ம வீணாக எண்ணிக்கொள்ளக்கூடாது. இப்போ உள்ள நமது நிலைமைக்கு தகுந்தவாறு நாம் கற்பனை செய்து கொண்டோம் என்று சொன்னால் கூட நாம் தயாராக இல்லை. நமது பிள்ளைகளை தீனுக்காக வேண்டி அர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு யார் தயாராக இருக்கிறார்? இல்ல ஒண்ணு இல்லை. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க பிள்ளைங்களை ஹாஃபிஸாக ஆக்குங்க, ஆசையா தான் இருக்காது. உங்க பிள்ளைங்களை ஆலிமாக ஆக்குங்க, ஆசையா தான் இருக்காது. ஆனால் துணிந்தவர்கள் எத்தனை பேர்? உங்களுடைய பிள்ளைகளுக்கு முழுமையாக மார்க்க கல்வியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி துணிந்தவர்கள் எத்தனை பேர்? இருளக வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கக்கூடிய அந்த கல்வி, 2 கல்வியையும் கொடுக்க வேண்டும் என்பதில் மார்க்கத்தில் எந்தவித தடையும் இல்லை. இருந்தாலும் மார்க்க கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து அதற்கென நமது குழந்தைகளை வார்த்தெடுப்பதற்கு யார் நம்மில் தயாராக இருக்கின்றோம்? பிறகு அற்பதை பற்றி, குழந்தையை குர்பானி கொடுப்பதை பற்றி சிந்தனை செய்வதற்கு எங்கு வகை வழி இருக்கின்றது? கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி பார்க்கையில் எத்தனையோ விஷயங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்து காட்டியதினால் அல்லாஹ் தனது கலீல், எனது நேசர் என்று குர்ஆனிலே பிரகடனப்படுத்தி காண்பிக்கின்றார். அப்படிப்பட்ட நபிக்கு ஒப்பாக தான் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தியாகம். அஷரத்துல் முபஷ்ஷராவினுடைய முதல் தலைவர், சுவனத்தினுடைய நன்மாராயனும் சொல்லப்பட்ட 10 நபர்களில் முதல் தலைவர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தியாகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவு கூறும் பொழுது சொல்லி காண்பிப்பார்கள். நிச்சயமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்திற்கு ஒத்தார் போல் உங்களுடைய தியாகம் இருக்கின்றது என்று தன்னுடைய தோழர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், قال النبي صلى الله عليه وسلم وإن مثل يا أبا بكر وإن مثل يا أبا بكر كمثل إبراهيم عليه الصلاة والسلام. அபூ பக்கரே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போன்று நீங்கள் குணத்தாலும் செயலாலும் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்து கூறி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய தியாகத்தை நாம் பார்த்துக் கொள்ளலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்களுடைய தியாகத்தினுடைய அளவை நாம் அளந்து கொள்ளலாம். எப்படி தியாகம் செஞ்சிருந்தா அந்த வார்த்தை ஒரு மனுஷரை, ஒரு சஹாபியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒப்பாக, அதுவும் சாதாரண சோதனைக்குட்பட்டவர்கள் அல்ல, கடுமையான சோதனை, 10 பெரும் சோதனையை கொண்டு அல்லாஹ் தஆலா சோதித்தான். நிச்சயமாக அதில் ஒரு சோதனையை கூட எதிர்பாராத விதமாக நாம் ஏற்றுக்கொண்டாலே தவிர நாம் விரும்பி ஒருபோதும் விரும்ப மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. முடியாது. நமது ஈமானும் அந்த அளவிற்கு உயர்ந்ததல்ல, நமது சக்தியும் அந்த அளவிற்கு இடம் தர இயலாது. அப்படிப்பட்ட சோதனை கொண்டு சோதித்த அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், வெற்றி பெற்ற அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒப்பிட்டு காட்டுகின்றார்கள் என்று சொன்னார். அப்படியே நம்ம பார்க்கணும் எந்த அளவிற்கு அவங்க தியாகம் செஞ்சாங்க அப்படின்னா உலகத்துல சொர்க்கம் இருக்குது அப்படின்னு அல்லாஹ் தஆலாவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே,
இப்படியே ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். பொருளாலும் சரி, உயிராலும் சரி, எல்லாவற்றிலும் தியாகம் செய்வதற்கு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லிவிட்டார்கள். எல்லாவற்றிலும் தியாகம் செய்வதற்கு துணிந்து விட்டார்கள். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தனது இயலாமையினுடைய நிலையிலே, தான் பள்ளிக்கு வர முடியாத நிலையிலே 2 தோழர்களுடைய துணையோடு வந்து காலை உராய்த்தியவாறு பூமியிலே தேய்த்து கொண்டவாறு பள்ளியிலே வந்து யாருக்காவது ஏதாவது பகரம் தர வேண்டுமா என்று கேட்டார்கள். ஒருவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், தாங்கள் என்னை அடித்தீர்கள், அதற்கு பகரமாக அடிக்க வேண்டும். இன்னொருவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், தாங்கள் என்னிடத்தில் இத்தனை திரகம் கடன் வாங்கினீர்கள், அதை வேண்டும். அதற்கெல்லாம் முடிவு கட்டிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக சொன்னார்கள், அந்த நிகழ்வு நமக்கு தெரியும் அப்படிங்கிறனால நான் ஷார்ட்டா போயிடுறேன். இறுதியாக சொன்னார்கள், எல்லோருக்கும் நான் பகரத்தை கொடுத்து விட்டேன், ஆனால் அபூபக்கர் செய்த தியாகத்திற்கு என்னால் பகரம் கொடுக்க முடியாது, அதற்கு பகரம் கியாமத் நாளில் அல்லாஹ் வழங்குவான் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் அவர்களுடைய தியாகம் எந்த அளவிற்கு நிகரற்றதாக, எல்லையற்றதாக இருக்கும் என்பதை சிந்தனை செய்து பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே. அதனால் தானே சுவனத்தினுடைய சோபனம் உலகத்திலே அவர்களுக்கு சொல்லப்பட்டது. நாம் எல்லாம் அறிந்த விஷயம் ஹதீஸ் ஷரீஃபிலே இடம்பெற்றிருக்கின்றது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பொருள் தியாகம் செய்வதில் எந்த அளவிற்கும் பின்தங்கவில்லை. தபூக் போர் நிகழப் போகின்றது. நிர்பந்தமான ஒரு போர், யதார்த்தமாக நடைபெறக்கூடிய ஒரு போர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போருக்காக வேண்டி பொருள் சேகரிக்கின்றார்கள். உங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு நீங்கள் பொருளை கொண்டு வந்து கொடுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். அந்த தருணத்திலே ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நினைக்கின்றார்கள், இந்த தருணத்திலாவது நாம் அபூபக்கரை மிஞ்சிவிட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு தங்களுடைய பொருளில் பாதி பொருளை, பாதி செல்வத்தை எடுத்து வந்து பெருமானாரிடத்திலே கொடுத்து விடுகின்றார்கள். சிறிது நேரத்திலே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பொருளை எடுத்து வந்து கொடுக்கின்றார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அபூபக்கரே, இவ்வளவு பொருளையும் நீங்கள் எடுத்து வந்திருக்கின்றீர்களே, உங்களுடைய குடும்பத்திற்கென என்ன வைத்திருக்கின்றீர்கள் என்று கேட்டபோது, அபகீது லஹுமுல்லாஹு வ ரசூலுஹு, திர்மிதியிலே இடம்பெறக்கூடிய ஹதீஸ், ரவாஹு திர்மிதியிலே இடம்பெறுகின்றது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், பகீத்து, நான் மிச்சம் வைத்திருக்கின்றேன், லஹும், அவர்களுக்காக வேண்டி, என்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி, அல்லாஹ வ ரசூலுஹு, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நான் மிச்சம் வைத்திருக்கின்றேன், அதை தவிர வேறொன்றும் இல்லை என்று ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார். இந்த நிலையை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே உள்ளத்தால் துடித்து ஆனந்தமும் அடைகின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு தியாகமா என்று தங்களால் அடக்க முடியாத ஒரு நிலை நபிகளாருக்கு உருவாகின்றது. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உடனே வழியை கொண்டு வருகின்றார்கள். வஸயுஜன்னபுல் அத்கல்லதி யுதி மாலஹு யதஸக்கா وما لأحد عنده من نعمة تجزى إلا ابتغاء وجه ربه الأعلى ولسوف يرضى என்ற வசனத்தை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை முன்னோக்கியே, அவர்களுடைய நிலையை வலியுறுத்தியே, அதை விளக்கியே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அந்த வசனத்தை எடுத்து வருகிறார். நரகத்தை கொண்டு அஞ்சியவர்கள், நரகத்தை கொண்டு பயந்தவர்கள், அதை விட்டு தப்பித்துக் கொள்ள வேண்டுமே என்ற பயத்தினால், அல்லதி யூசி மாலஹு யதஸக்கா, அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட அந்த பொருள் அனைத்தையும் அவர்கள் கொடுத்து விடுகின்றார்கள். தங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுகின்றார்கள், பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகின்றார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்ததை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். வமாலி அஹதின் இன்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா, அப்படி கொடுக்கணும்னு அவசியமும் இல்லை. வமாலி அஹதின் இன்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா, அவர்களுடைய அருட்கொடையிலிருந்து யாருக்கும் பகரமாக, எந்த ஒரு நபருக்கும் பகரமாக கொடுக்க வேண்டும் என்பது அவர்கள் மீது விதியாக்கப்படவில்லை, கடமையாக்கப்படவில்லை. எந்த பகரத்தையும் எதிர்பார்த்து அவங்க நமக்கு இது செஞ்சாங்க அதனால நம்ம செய்யணும், இவங்க இது செஞ்சாங்க அதனால செய்யணும் அப்படின்னு யாருடைய பகரத்திற்கும் பகரமாக கொடுக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் அவர்களுக்கு இல்லை.
கொடுத்ததினுடைய நோக்கம் வசையு ஜன்னபுகள் அத்தகா, நரகத்தை அஞ்சியவாறு அதை கொண்டு நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமே, நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமே என்ற ஒரே நோக்கத்திற்காக வேண்டி பொருள் செல்வத்தை அள்ளி தந்தார்கள். இன்னும் எதற்காக வேண்டி உயர்ந்த ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டும் நாடியே. கொடைவல்லல் என்று சொல்லுவார்கள் என்றல்ல, அள்ளி தரக்கூடியவர்கள் என்று சொல்லுவார்கள் என்றல்ல. இன்று நமது வாழ்க்கையில் அப்படியே புரட்டி பார்க்கலாம். வல சௌஃப யர்லா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மிக விரைவில் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை இறக்கி வைத்து ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தியாகத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார்கள் என்று கூறுகிறார்களே. இன்னைக்கு நம்ம அந்த அளவுக்கு தியாகம் செய்ய வேண்டாம், அவ்வளவு பெரிய தியாகத்தை செய்ய வேண்டாம். நமக்கும் நமது மனைவிக்கும் மக்களுக்கும் இல்லாமல் அள்ளி கொடுத்து விட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லவில்லை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருக்கு உதவி செய்வதற்கு சபையிலே அறிவிப்பார்கள். அதே போன்று ஒரு போருக்காக வேண்டி பொருள் கேட்பார்கள். அப்பொழுது ஒரு சஹாபி அவர்கள் ஒரு முட்டை போன்று வடிவமுள்ள ஒரு தங்கத்தை எடுத்து வந்து கொடுப்பார்கள். நபிகளார் கேட்பார்கள், உங்களுடைய குடும்பத்திற்காக வேண்டி வேறு எதுவும் வைத்திருக்கின்றீர்களா? அந்த சஹாபி அவர்கள் இல்லை என்று சொல்லுவார்கள். மீண்டும் கேட்பார்கள், அப்படி என்று சொன்னால் இது வேண்டாம், தாங்கள் எடுத்து செல்லுங்கள், உங்களுடைய குடும்பத்திற்காக வேண்டி வைத்துக் கொள்ளுங்கள், வேறு ஏதாவது இருந்தது என்று சொன்னால் தாருங்கள் என்று நபிகளார் சொல்லும் பொழுது அவர் 2ஆம் முறை 3ஆம் முறையும் இல்லை நபியே வைத்துக் கொள்ளுங்கள் என்று வற்புறுத்தி கொடுப்பார். நபிகளார் என்ன செய்வார்கள் தெரியுமா? ஹதீஸ் ஷரீஃபிலே வருகின்றது, ஓங்கி எரிந்து விட்டார்கள் அந்த தங்க கட்டியை. எடுத்து செல்லுங்கன்னு சொல்றேன், திருப்பி கொடுக்குறீங்களே வற்புறுத்தி. முஹத்திஸீன்கள் எழுதுகின்றார்கள், அந்த தங்கு கட்டி அவர்களுடைய தலையில் பட்டது என்று சொன்னால் தலை தெரித்திருக்கும், அவ்வளவு கோபம். ஏன்? சூசகமம் என்ன? இங்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அள்ளி தருகின்றார்கள், ஒன்றும் சொல்லவில்லை. அபகீது லஹுமுல்லாஹு வ ரசூலா, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரையும் தவிர வேறொன்றும் இல்லை என்று சொல்லுகின்றார்கள். நபிகளார் ஒன்றும் சொல்லவில்லை. காரணம், இவர்களுடைய ஈமானிய நிலை அது. எதுவும் இல்லை என்று சொன்னாலும் தங்களை ஈமானை விட்டு திரள மாட்டார்கள். தங்களுடைய ஈமானில் கடுவளவும் கூடுதல் குறைவு ஏற்படாது, கடுவளவும் குறைவு ஏற்படாது, சரிவு ஏற்படாது என்று அவர்களுடைய ஈமானுடைய அளவுகோலை நிர்ணயித்திருப்பதின் காரணத்தினால் இங்கு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் இந்த சஹாபி இடத்திலே திருப்பி கொடுத்து விடுகின்றார்கள், எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லி. அது மாதிரியெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவசியமான தேவை இருந்தது என்று சொன்னால், அதனால தான் அல்லாஹ் சொல்றான், சுவனவாசி யார் என்று சொன்னால், நீங்க சுவனத்துக்குரிய பாக்கியத்தை எப்படி பெற்றீங்க அப்படின்னு சொன்னாக்க, அவங்க என்னென்ன அமல்களை செஞ்சேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நரகவாசி அவங்க நீங்க எப்படி நரகத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறத குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். ஏழைங்க வந்தாங்க, விரட்டி விட்டேன். உதவியாளர்கள் உதவி தேடி வந்தார்கள், நான் திருப்பி அனுப்பிவிட்டேன், அதனால நான் நரகத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளக்கம் சொல்வதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு தியாகம் செய்யணும்டாக்க, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய தேவைக்கு அளவு வைத்துக் கொண்டாவது மீதி உள்ளதை மார்க்கத்திற்கென, இஸ்லாத்திற்கென, இயலாதவர்களுக்கென, கடமைப்பட்டவர்களுக்கென கொடுப்பதே தியாகம். அந்த தியாகத்தை தான் அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றார். அந்த தியாகத்திற்கு கூட நாம் தயாராக இல்லை என்று சொன்னால் பிறகு சுவனத்தினுடைய ஆசை வைப்பது எப்படி கண்ணியத்திற்குரியவர்களே? அதனால்தான் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த அளவிற்கு பொருளை எடுத்துக் கொடுத்தார்கள். இந்த இடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தனது மனைவி மக்களை கொண்டு வந்து வனாந்தரத்தில் விடுகின்றார்கள், எந்தவித ஆதரவும் இல்லாத இடத்திலே.
அதே போன்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதற்கு நிகரான ஒரு தியாகம் தான். தனது மனைவி இருக்கின்றார்களே, மக்கள் இருக்கின்றார்களே, குமர் இருக்கின்றார்களே, அவர்களுக்கென ஏதாவது வேண்டுமே என்று எதிர்பார்க்கவே இல்லை. அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்று விட்டுவிட்டு அப்படியே இருக்கக்கூடிய பொருளை எடுத்து வந்து கொடுத்து விட்டார்கள். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இப்ராஹிமிற்கு ஒத்தார் போல் இருக்கின்றீர்கள் குணத்தாலும் செயலாலும் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து இன்னொரு ஹதீஸ் பதிவாகி இருக்கின்றது. அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகனார் அறிவிக்கின்றார்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த போது எனது தந்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உடன் ஹிஜ்ரத் செய்தார்கள். ஹிஜ்ரத்துக்கு போறாங்க. போனப்ப வீட்டுல என்ன இருக்குதோ அப்படியே சுருட்டி அள்ளிட்டு போயிட்டாங்க. யாருக்கு தேவை? வீட்டுல மக்கள் இருக்காங்களே, மனுஷர் இருக்காங்களே அப்படின்னு கூட நினைச்சு பார்க்கல. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி நாம் போகின்றோம், இங்க உள்ள தேவையை அல்லாஹ் பூர்த்தி செஞ்சிருவான் அப்படின்னு சொல்லி எண்ணி அவர்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள். 5000 அல்லது 6000 திர்ஹம் இருக்கும் அந்த தொகை அளவிற்கு எடுத்து சென்று விட்டார்கள். கொஞ்ச நேரத்தில் அவங்களுடைய தகப்பனார், அதாவது எனது பாட்டனார், யார் சொல்றா? அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தகப்பனார் ஆகிய எங்களது பாட்டனார் பார்வை மங்கிய நிலையிலே இருக்கக்கூடியவர்கள், வயதான அவர்கள் எங்களுடைய வீட்டிற்கு வருகை தந்து என்னை சந்தித்து, அவர்களுடைய பேர் அபு குஹாஃபா, அபு குஹாஃபா, பிறகு அவர்கள் இஸ்லாத்தை தழுவிவிட்டார்கள். அவர்கள் வந்து கேட்கின்றார்கள், ஒன்னும் வச்சுட்டு போயிருக்க மாட்டாரே, ஹிஜ்ரத்துக்குலாம் போயிருக்கிறாரு அபூபக்கர், எதுவுமே இருக்காதே என்று கேட்டபோது அந்த மனைவி, அந்த பிள்ளை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகளார் உடனே வெளியே போறாங்க. வெளியே போய் சின்ன சின்ன கல் இருக்குல்ல, அதெல்லாம் பொறுக்கிட்டு வந்து, ஒரு அளவுக்கு உள்ள கல்லை பொறுக்கிட்டு வந்து மாடாங்குடியில போட்டு துணியை போட்டு மூடி தங்களுடைய பாட்டனார் அபு குஹாஃபா அவர்களை அழைத்து வந்து, இங்க பாருங்க, தடவி பாருங்க, பொருளை வச்சுட்டு தான் போயிருக்கிறாங்க ஹிஜ்ரத்துக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்பொழுது அபு குஹாஃபா சொன்னார்கள், நல்லதை தான் செய்துவிட்டு சென்று இருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு அவர்கள் போனதற்கு பிறகு அதற்கு சல்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எந்த ஒன்றையும் அல்லாஹ் மீது ஆணையாக எனது தகப்பனார் விட்டுவிட்டு செல்லவில்லை. இது மார்க்கத்திற்கு ஒரு குறையாக அமைந்து விடுமே என்பதற்காக வேண்டி, தீனில் ஏற்பட்ட ஒரு குறையாக இருக்குமே என்பதற்காக வேண்டி, நான் இந்த குறையை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படி நான் செய்தேன் என்று சொல்லி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் மீது சத்தியமாக நான் இதை செய்தேன் என்று சொன்ன சம்பவம் அஹ்மதிலே பதிவாகி இருக்கின்றது. இன்னைக்கு மார்க்கத்துக்காக வேண்டி கொஞ்சோன்னு கொடுத்துட்டங்க, ஒரு மதரசா நடக்குது அதுக்கு நிதி கேட்டாங்க, அல்லது ஒரு நல்ல விஷயத்துக்காக வேண்டி நிதி கேட்டாங்க, ஒரு பள்ளிவாசலுக்காக வேண்டி நிதி கேட்டாங்க அப்படின்னு கொடுத்துட்டாக்க, கணவன் விரும்பி கொடுத்துட்டாக்க உடனே அப்ஜெக்ஷன் அங்கேருந்து வரும் வீட்டுல இருந்து. ஏங்க கொஞ்சம் குறைச்சு கொடுத்துருக்க கூடாதா? கொஞ்சம் நல்லவங்களா இருந்தா என்ன சொல்லுவாங்க, இன்னொரு பள்ளிக்குன்னு வருவாங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வர்ற நேரத்துல அல்லாஹ் எந்த கல்வியினுடைய நிலை வைத்திருக்கின்றானோ அது வேறு விஷயம். ஆனால் தட்டி கழிப்பதற்காக வேண்டி அந்த வார்த்தையை அந்த நன்மக்கள் சொல்வார்கள். கொஞ்சம் கூட கொடுக்கறதுக்கு இறக்க குணம் இல்லை அப்படின்னாக்க, உங்களுக்கு புள்ள பொண்டாட்டியை பத்தியெல்லாம் உங்களுக்கு கவலையே இருக்காது, யாரு கேட்டாலும் அள்ளி கொடுத்துருவீங்க, இப்படிதான் செஞ்சுட்டு வந்து ஒன்னும் இல்லாம நிற்பீங்க கடைசியில என்று அதட்டக்கூடிய குடும்பத்தார்கள் தான் இருக்கின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சுவனத்தினுடைய சோபனம் பெற்றார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய குழந்தைகளுக்கும் சுவனத்தினுடைய சோபனம் இருக்கத்தான் செய்யும். அவர்கள் சஹாபி, சஹாபியத்தான பெண்மணிகளுக்கும் சுவனம் உண்டு என்பதுதான் குர்ஆனுடைய சான்று. அப்ப அவங்க எப்படி தியாகம் செஞ்சிருப்பாங்க? அதே மாதிரி என்ன செய்யணும், இன்னைக்கு என்னுடைய கணவன் சொர்க்கம் போகணுமா அப்படின்னாக்க நல்ல செயலை செய்வதற்கு மனைவி ஒத்தாசையாக இருக்க வேண்டும். இவர் கொஞ்சம் சடஞ்சாருந்தா கூட, எங்க அல்லாஹ்வுக்கு வேண்டிதானே கேட்கிறாரு, கொடுங்க, அல்லாஹ் நாளைக்கு தருவாங்க, அல்லாஹ்வுடைய வாக்கு இல்லையா, 1க்கு 10 என்பது இறைவனுடைய வாக்கு அல்லவா, அதனால கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு மனைவி தயாராயிரணும், பிள்ளைகள் தயாராகிவிட வேண்டும்.
அதனால்தான் ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சகோதரருக்கு மத்தியிலே உரையாடி கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் யாசகம் வந்து கேட்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுது சொல்லுவார்கள், இவர் யாசகம் கேட்கின்றார், நீங்கள் கொடுங்களேன் என்று என்னிடத்தில் சொல்ல வேண்டும் அல்லவா என்று தோழரிடத்திலே சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், புரியுதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டு இருப்பாங்க, சஹாபாக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தவர் யாசகம் கேட்கின்றார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாசகம் கேட்கக்கூடியவர்களுக்கு யாசகம் கொடுக்காமல் முன்னால் இருக்கக்கூடிய சஹாபாக்களை பார்த்து சொல்லுவார்கள், யாசகம் கேட்கக்கூடியவர்களுக்கு கொடுங்கள் என்று எனக்கு நீங்கள் பரிந்துரையுங்கள் என்று சொல்லுவார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், அவர் கேட்பதோ உங்களிடத்தில், நீங்கள் கொடுப்பதோ உங்களுடைய பொருளில், நாங்கள் என்ன கூறுவது நபியே என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அத்தால்லு அலல் கைரி கஃபாயிலிஹி, நான் தர்மம் கொடுப்பதற்கு நீங்களும் ஊந்துகோலாக இருந்தீர்கள், துணையாக இருந்தீர்கள் என்று சொன்னால் நான் கொடுத்த நன்மை போன்று உங்களுக்கும் அந்த நன்மையில் பங்கு கிடைக்கும். அதனால் தான் நீங்களும் அதை வீணானதாக ஆக்கிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நன்மையில் உங்களையும் கூட்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களிடத்தில் இதை சொன்னேன் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். அப்படின்னாக்க கணவன் கொடுக்கிறாரு அப்படின்னாக்க மனைவி கொடுங்கன்னாக்க அவங்களுக்கு அதே நன்மை. கணவன் கொடுக்கிறாரு அப்படின்னா மனைவி கொடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாவம் அது ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிக்கிட்டு இருக்கும், இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை கிடைத்து கொண்டே இருக்கும். அதில் எந்தவித சந்தேகம் இல்லை. இதே மாதிரிதான் எல்லா விஷயமும், ஒரு விஷயம் மட்டுமல்ல, வெறும் பொருளாதாரம் மட்டுமல்ல, எந்த ஒரு நற்செயலுக்கும் அப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தார்கள் ஒத்துழைக்க வேண்டும், அவர்களுக்கு உதவி புரிய வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தியாகம் செய்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு உபகாரம் செய்ததை நாங்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நாங்கள் கேட்டு வாங்கி தருவோம் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய குழந்தையை கூட தியாகம் செய்வதற்கு முற்பட்டார்கள் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. நபிகளார் ஏன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒப்பிட்டு காட்டினார்கள்? இவர்களும் தங்களுடைய குழந்தையை அர்ப்பணம் செய்வதற்கு துணிந்ததின் காரணத்தினால். ஹதீஸ் ஷரீஃபை நாம் பார்க்க முடிகின்றது. இப்னு அபி ஷைபா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹீஹான ஹதீஸ்கள் நிறைந்த ஒரு கிரந்தம் இப்னு அபி ஷைபா. சஹீஹான ஹதீஸ்கள் நிறைந்த கிரந்தம், நிறைய சஹீஹான ஹதீஸ் அதுல இருக்கு. என்ன ஹஜ்ரத், புகாரி கேள்விப்பட்டிருக்கேன், முஸ்லீம் கேள்விப்பட்டிருக்கேன், எதுக்கு எடுத்தாலும் ஹஜ்ரத்துக்கு நான் அதான் கேட்டிருக்கேன், புகாரியில இருக்கா முஸ்லீம்ல இருக்கான்னு தான் நான் கேட்டிருக்கிறேன். நீங்க புதுசா ஒரு கிதாபு சொல்றீங்களே. கண்ணியத்திற்குரியவர்களே, முஹத்திஸீன்களுடைய யோகவித்து முடிவின் பிரகாரம் இப்னு அபி ஷைபாவில் எல்லா ஹதீஸ்களும் சஹீஹான ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் கிரந்தம் நமக்கு தெரியவே இல்லை. அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி, ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திலே உஹது போரின் போது தங்களுடைய மகனார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே சொன்னார்கள். உஹது போர் முடிஞ்சிருச்சு. மகனார் சொல்றாரு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்துல, என்னுடைய தந்தையே, போரின் போது அடிக்கடி நீங்க என் முன்னால வந்தீங்க, என்னுடைய தந்தை என்பதனால் உங்களை நான் விட்டு வைத்தேன், உங்களை நான் எதுவும் கொலை செய்யல, கத்தல் செய்யல, போர்ல உங்களை தாக்கல. ஏன் காரணம் என்ன? எனது தந்தை என்பதனால் நான் விட்டு வைத்தேன் அப்படின்னு தந்தையை பார்த்து மகனார் சொல்லுகின்றார்கள். அப்பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? எனது அருமை மகனே. அப்ப அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, முஹம்மது என்று பெயர் வைத்தார்கள். ஆனால் அப்ப உள்ள நிலை விவரித்து காட்டும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், எனது அருமை மகனே, அதே உஹதினுடைய போரிலே என் முன்னால் நீ தோன்றி இருந்தால் நான் உன்னை ஒரே வெட்டாக தூக்கி எறிந்திருப்பேன். அல்லாஹ்வுடைய சத்தியத்திற்கு முன்னால் எனது மகன் என்ன காபிராக இருக்க வேண்டும், எனது மகன் என்ன இஸ்லாத்தை எதிர்த்து என்னிடத்திலே போர் தொடுக்க வேண்டும், அவன் தேவையே இல்லை என்று உலகத்தை விட்டு அகற்றி இருப்பேன் என்று சொன்னார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே வியந்து போய் பார்த்தார்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை. அந்த இடத்தில் ஒரு மகனை இஸ்லாத்திற்கென துறப்பதற்கு, இஸ்லாத்திற்கு எதிராக செயல்பட்டதின் காரணத்தினால் அவர்களை அழிப்பதற்கு கூட துணிந்து விட்டார்கள். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இப்ராஹிமை போன்று ஒத்தவர்களாக தியாகத்தில் இருக்கின்றீர்கள் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள். அதே போன்று உயிர் தியாகம் செய்வதிலும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சளைத்தவர்கள் அல்ல. உயிர் தியாகம் செய்வதிலும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சமமாக அவர்கள் இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவத்தை எடுத்து சொன்ன போது நம்ரூத் என்று சொல்லக்கூடிய கொடிய அரசன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறிந்தான். அதற்கும் அவர்கள் தயாராக ஆகிவிட்டார்கள். இந்த உயிர் என்ன, இது மாதிரி 100 உயிர் கொடுத்தாலும் நான் இதுக்காக வேண்டி அர்ப்பணம் செய்கிறேன் அப்படின்னு தயாராயிட்டாங்க. அதே போன்று ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகின்றது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் பல சந்தர்ப்பங்களிலே உயிர் தியாகம் செய்வதற்கு முற்பட்டு விட்டார்கள். இந்த விஷயத்தை விளக்கி காட்டக்கூடிய விதத்திலே அலியின் கர்ரமல்லாஹு வஜஹா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்களுடைய ஆட்சி காலத்துல அவங்க மக்களிடத்துல சொல்றாங்க, மனிதர்களில் மிக பலசாலி யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. மக்கள்லாம் சொல்றாங்க, நீங்க தான். உண்மையிலே அவங்க பலசாலி தான். அலி கர்ரமல்லாஹு வஜஹா உண்மையிலே ஒரு பெரிய பலசாலி. ஆனால் மக்கள் எல்லாம் அதனால் சொல்லுகின்றார்கள், நீங்கள் தான் அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் தான் பலசாலி என்று சொன்னார்கள். அப்பொழுது அலியின் கர்ரமல்லாஹு வஜஹா சொன்னார்கள், இல்லை, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, தனியா யார் என்கிட்ட சண்டைக்கு வந்தாலும் விட மாட்டேன், அவர்களை நான் ஜெயித்திருவேன். ஆனா ஒரு பெரிய கூட்டம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க எனக்கும் பல கூட்டங்கள் தேவைப்படுகின்றது, கூட்டமாக சேர்ந்து போரிடுவதற்கு தான் நான் துணிந்தவன் என்று அந்த நேரத்தில் தங்களை தாழ்த்தி கொண்டார்களோ என்னவோ, சட்டத்திலே வேறு விஷயங்கள் எல்லாம் நிறைய விலக்கி காட்டப்படுகின்றது. ஆனால் அந்த நேரத்திலே அதை சொல்லிவிட்டு ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கா நகரத்திலே காபாவிலே வைத்துக் கொண்டு மக்கள் எல்லாம் இழுத்து அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏகத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கொள்கையை கொண்டு வந்து, எங்களுடைய மூதாதையர்கள் கொண்டு வந்த கொள்கையை வெறுக்கின்றீர்களா, நீ தான் தௌஹீத்வாதியா, நீ தான் ஏகத்துவத்தை சொல்லுவியா அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மூஞ்சியாக குத்தி கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் எல்லாம் கூடி நிற்கக்கூடிய தருணத்திலே நாங்களும் அங்கு இருந்தோம். யாரும் செல்வதற்கு துணிவில்லை. நாங்கள் யாரும் அங்க போக முடியல, அவ்வளவு பெரிய கூட்டம். ஆனால் தன்னந்தனியாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் களத்தில் இறங்கினார்கள். குதித்து எல்லோரையும் அடித்தார்கள். அடித்து எல்லோரையும் விரட்டி அடித்துவிட்டு, அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபியையா நீங்கள் இப்படி அடிக்கின்றீர்கள் என்று கேட்டார்கள் என்ற விஷயத்தை சொல்லி காட்டிய போது அந்த விஷயத்திலிருந்து என்ன விளங்குது, அந்த விஷயத்தை சொல்றாங்க, ராவி அறிவிக்கிறாங்க. அந்த ஹதீஸ் அறிவிக்கும் பொழுது முகத்துல இருந்த துணியை எடுக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தாரை தாரையாக அழுததினுடைய தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கின்றது, கண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கின்றார். அந்த விஷயத்தை நினைச்சு பார்த்தாங்க. அவங்களுக்கு தானே தெரியும், அந்த சபையில இருந்தாங்க, அந்த நிலைமை அவங்களுக்கு உணர்ந்திருக்கும். அப்ப எவ்வளவு பெரிய தியாகம், என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, சாதாரண மனிதர் அல்ல, மக்கத்து குறைஷியர்களுக்கு தலைவராக இருந்தவர்கள். எப்படி பெருமானாரை புகழ்ந்தார்களோ அதே போன்ற அபூபக்கரையும் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் புகழ்ந்தார்கள். சாதிக் என்று சொன்னார்கள், உண்மையாளர் என்று சொன்னார்கள். மக்கத்து குறைஷியர்கள் அப்படி நல்ல விதமாக நடந்து கொள்வார்கள். மக்களிடத்தில் அன்பு, பாசம், பரிவு காட்டக்கூடியவர்கள் அவர்களுக்கு நிகர் யாரும் இல்லை. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க மக்கள் எல்லாம் சேர்ந்து என்னை அடித்தாலும் சரி, என் உயிர் தானே போகும், நபி அல்லவா அடி வாங்குகின்றார்கள் என்ற எண்ணத்தை உள்ளத்தில் கொண்டதின் காரணமாக அந்த இடத்திலே குதித்து எல்லோரையும் அகற்றிவிட்டு நபிகளாரை காப்பாற்றினார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் மீது ஆணையிட்டு நான் சொல்கின்றேன் என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்ற வந்த ஃபிரௌனில் இருக்கக்கூடிய மூமின்களை விட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உயர்ந்தவர்கள். புரியுதா? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்ற வந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தாரில் இருக்கக்கூடிய மூமின்களை விட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உயர்ந்தவர்கள். ஏன்? அவங்களும் மூமின் தான்,
ஆனா பிறவனுடைய கூட்டத்தில் இருந்தாங்க, திபித்தியர்கள்ல இருந்தாங்க, நிர்பந்தமா போய் அங்க மாட்டிக்கிட்டாங்க, விடமாட்டேங்கிறான் பிறவனு. ஆனா மூமின் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஈமானை வெளிப்படுத்த முடியவில்லை, ஈமானை மறைச்சுக்கிட்டே இருந்தாங்க. பயந்து பயந்து போய் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உதவி செய்தார்கள். ஆனால் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நானும் ஈமான் கொண்டிருக்கின்றேன், உங்களால் என்ன செய்ய முடியும் என்ற அடிப்படையிலே தங்களுடைய ஈமானை எதிரிகளுக்கு முன்னால் வெளிப்படுத்தி காண்பித்து அந்த இடத்திலே வீரத்தை சொரிந்தார்கள். தனது உயிரையும் அந்த இடத்திலே பெரிதாக கருதவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போன்று. அதனால்தான் இப்படி சொல்லி காட்டுகின்றார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே. அதே போன்று அல்லாஹ் ஹிஜ்ரத்திலே ஏற்பட்ட சம்பவத்தை சொல்லி காட்டும் பொழுது, இல்லா தன்சுரு ஃபக்கத் நஸரஹுல்லாஹ், அவர்களுக்கு உதவி செய்யப்படவில்லை, மாறாக அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக வந்தது. இது அக்ரஜஹுல்லதீன கஃபரு சானியஸ்னைன் இதுஹுமா ஃபில் கார் இது யகூலு லி ஸாஹிபிஹி லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா. இரண்டு பேர்கள் தான் அந்த புகையிலே இருக்கின்றார்கள், எதிரிகள் அருகாமையிலே நிற்கின்றார்கள். அந்த இரண்டு பேரில் ஒருவர் சொல்லுகின்றார், இதோ வந்துவிட்டார்கள் என்று சொன்னபோது, நம்முடன் யாரும் இல்லை, நாம் இரண்டு பேர்கள் இருக்கின்றோம் என்று சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயிலாக சொல்ல வச்சது, நம்மளுடன் அல்லாஹ் இருக்கின்றான் என்று சொன்ன வார்த்தை. ஆனால் அந்த இடத்துல நபி கூட சேர்த்து போகணும் அப்படின்னு சொன்னாக்க எவ்வளவு பெரிய தியாகம் வேணும். அதை துச்சமாக அந்த உயிரை மதித்ததின் காரணமாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கலந்து கொண்டார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. இதே போன்று ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹு தஆலா இந்த தியாகத்தினுடைய பரக்கத்தினால் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன பாக்கியத்தை தந்தானோ அதே பாக்கியத்தை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டு குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், எத்தனை பாக்கியத்தை நாம் அவர்களுக்கு தந்தோம் என்று சொன்னால், அவர்களுடைய சந்ததியில எந்த சந்ததியிலும் இல்லாத நபிமார்களை நாம் ஏற்படுத்தினோம், நபிமார்களை நாம் தந்தோம். அவங்களுடைய சந்ததியில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியில தான் எல்லா நபிமார்களும், அதிகமான நபிமார்கள். அந்த பாக்கியம் எதனால் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கின்றார்கள், யா அல்லாஹ், இந்த பாலைவனத்திலே நீ சொன்னதினால் நான் விட்டு செல்கின்றேன், எனக்கு சாலிஹான குழந்தையை நீ தந்து அவர்களிலிருந்தும் நல்லவர்களுக்கு இமாமாக இருக்கக்கூடிய குழந்தையை நீ தருவாயாக என்று சொல்லி துஆ செய்ததின் காரணமாக அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை அவர்களுடைய வம்சத்திலே தந்தான். அதே போன்றுதான் எந்த சஹாபிக்கும் தந்திராத சிறப்பை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருந்தான். யாருக்கும் தரல. எப்படி அப்படின்னு பாருங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முஃமின், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்களுடைய தந்தை அபூ குஹாஃபா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள். அவர்களுடைய மகனார் அப்துர் ரஹ்மான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள். அவர்களுடைய பேரன் அத்தீக் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள். எல்லாம் சஹாபி, இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. ஆனால் நபிகளாருடைய காலத்திலேயே நபிகளாரை பார்த்த வண்ணமாகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது என்பது தந்தையும் அதற்கு பிறகு மகனும் அதற்கு பிறகு மகனும் அதற்கு பிறகு மகனும் 4 தலைமுறை ஒன்றாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தவிர சஹாபி என்று சொல்லக்கூடிய அந்தஸ்து வேறு எந்த சஹாபிக்கும் கிடைக்கவில்லை, வேறு எந்த சஹாபியுடைய சந்ததிக்கும் கிடைக்கவில்லை. இது அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த பாக்கியங்கள் போன்று ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அடிப்படையில் தான் அஷரத்துல் முபஷரா என்று சொல்லக்கூடிய சுவனம் நன்மாராயணம் சொல்லப்பட்ட அந்த 10 நபர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அதற்குரிய 10 நபரில் முதலாவது தலைவர் என்று சொல்லி கருதக்கூடிய ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தியாகமே இந்த அளவிற்கு இருந்துச்சுன்னா, அவங்களுடைய தியாகம் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, அப்ப மற்ற சஹாபிகளுடைய தியாகம் அதுல பாதியாச்சும் அல்லது அவர்களுடைய சக்திக்கு மிஞ்சியவாறாச்சும் தியாகம் நிச்சயமாக இருந்தால்தான் அல்லாஹு தஆலா என்னுடைய தூதர் ஒரே நேரத்திலே 10 பேரும் சுவனம் செல்வார்கள் என்று சொல்லி காட்டிய அந்த விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, தியாகம்னாக்க வெறும் உயிர் தியாகம் மட்டுமல்ல, எல்லாத்தையும் கொடுத்தாங்க. பொருள் தியாகம் கொடுத்தாங்க, நேரத்தை கொடுத்தாங்க.
இதெல்லாம் நாம் ஏன் சிந்தனை செய்கின்றோம் என்று சொன்னால், நமக்கும் சோனம் வேணும்டாக்கா அப்படிதான் நம்மளும் செய்யணும். நான் காசு கொடுப்பேன் ஆனா போக முடியாது இல்ல, எந்த சந்தர்ப்பம் ஏற்பட்டதோ நம்ம இறங்கி வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க இறங்கி வேலை செய்யணும். இல்ல காசு மட்டும் தேவைப்படுது, காசு மட்டும் கொடுக்கணும். எந்த வகையில் எப்படி இஸ்லாத்திற்கு தேவை ஏற்படுகின்றதோ அந்த வகையில் தியாகம் செய்வதற்கு துணிந்தோமே ஆயின், இந்த உலகத்துல 60 வயசு 70 வயசுல வாழ போறோம். இந்த உலகத்துல கொஞ்சம் கஷ்டமா தெரிஞ்சாலும், கொஞ்ச நேரத்தினுடைய சிரமம் தெரிந்தாலும், நாளை மறுமையில் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி இருக்கின்றது, நிரந்தர உலகத்தில் வெற்றி இருக்கின்றது என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, எப்படியெல்லாம் தியாகம் செஞ்சிருக்கிறாங்க. இரண்டாவதாக ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு உஸ்மானே கனி என்று சொல்லப்படும் அவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை உடையவர்கள், நிகரற்ற பொருளாதாரம். அந்த நேரத்தில் யார்கிட்ட எந்த சஹாபிக்கும் அவ்வளவு பெரிய பொருளாதாரம் இல்லை. ஆனால் எல்லா பொருளையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடியே அள்ளி வீசினார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னாக்க, தபூக்கினுடைய போர் நடைபெறக்கூடிய தருணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருள் திரட்டுகின்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முதல்ல வந்து சொல்றாங்க, யார சொல்லலாம் 100 ஒட்டகம், அந்த 100 ஒட்டகத்துக்கு நிறைய பொருளை நான் தர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் சொல்கின்றார்கள் சஹாபாக்கள் இடத்துல, வேறு யாராவது ஏதாவது தர்றீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நினைக்கிறாங்க, சரி இன்னும் தேவைப்பட இருக்கு அப்படின்னு மீண்டும் சொல்கின்றார்கள். இன்னொரு 100 ஒட்டகம், அது நிறைய பொருளை நான் தருகின்றேன். 200 ஒட்டகம், அது நிறைய பொருள் ஆயிடுச்சு. மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது ஏதாவது தருகின்றீர்களா போருக்கு என்று கேட்ட போது இவங்க நினைக்கிறாங்க, சரி 10 போல இருக்கு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கேட்கிறாங்க. அப்பொழுது ஹஜ்ரத் உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மூன்றாவது முறையாக சொல்கின்றார்கள், யார சொல்லலாம், இன்னும் 100 ஒட்டகம், அது நிறைய பொருளை நான் தருகின்றேன். 300 ஒட்டகமும் அதன் நிறைய பொருளை நான் தருகின்றேன். ஒட்டுமொத்தமாக செல்லக்கூடிய சஹாபாக்கள் 30,000 பேர்கள் செல்கின்றார்கள். 30,000 பேர்கள் தபூக்கு போருக்காக வேண்டி புறப்படுகின்றார்கள். இந்த 300 ஒட்டகமும் அதற்குரிய பொருளையும் கொடுத்து, அது அல்லாமல் 10,000 சஹாபாக்கள் செல்லக்கூடிய செலவினங்களை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று அந்த இடத்திலே பொருளை எல்லாம் தியாகம் செய்வதற்கு துணிந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை ஹதீஸ் ஷரீஃபிலே இடம்பெற்று இருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த வார்த்தையை பெற்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், உஸ்மானே, இனிமேல் எந்த அமலும் நீங்கள் செய்வதற்கு தேவையில்லை, அல்லாஹ் உங்களுக்கு சுவனத்தை தந்து விடுவார். எந்த அமலும் நீங்கள் செய்வதற்கு தேவையில்லை, அல்லாஹ் உங்களுக்கு சுவனத்தை தந்து விடுவார் அப்படின்னு நன்மாராயணன் சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ஆனந்தமாயி அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கணும் நம்மளுடைய நிலையில, ஏங்க 5 வக்து தொழுவ போறீங்க, அன்னைக்கு கூட போய் பயான்ல எல்லாம் உட்கார்ந்துட்டு வந்தீங்க, அப்புறமும் என்ன ஏதோ மார்க்க விஷயம் வெளியே போய்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு வீட்டுல கேட்டாங்க. அப்படின்னாக்க, ஆமா ஏதோ பெரிய தியாகம் தான் நம்ம செஞ்சுட்டோம் போல இருக்கு, சரி இனிமே நான் பாத்துக்கிறேன், அந்த இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறேன், இனிமே நான் கரெக்டா வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நமது ஈமான் இங்கே எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இனிமேல் இபாதத்து செய்ய வேண்டிய தேவையில்லை என்ற வார்த்தையும் பெற்றுக்கொண்டு அல்லாஹ்விற்கென தங்களை அர்ப்பணம் செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய ஈமான் இங்கே. நம்மளை பார்த்தா அல்லாஹ் சொல்லிட மாட்டான். இன்னைக்கு என்ன சொல்றான், தொழுகை வேணாம் அப்படிங்கிறதுக்கு, தொழுகை தேவையில்லை. ஏன்பா தேவையில்லை? இல்ல, தொழுகையினுடைய நோக்கம் அல்லாஹ்வை தியானிக்கிறது. அல்லாஹ்வை தியானிப்பதாக மரம் செடி கொடிகள்லாம் எல்லாம் தியானிக்கிறதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மரம் செடி கொடிகள்லாம் எந்த பள்ளிவாசல்ல போய் தியானம் செய்து, அதனால நம்மளும் பள்ளிக்கு போக வேண்டிய தேவையில்லை, இருந்த இடத்திலே அல்லாஹ்வை நினைச்சு பார்த்துட்டாக்க தொழுகை நிறைவேறிடும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் புதிய கூட்டங்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்துல உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போன்று ஒரு சோபனம் சொல்லப்பட்ட மனிதர் இருந்தார்கள் என்று சொன்னார் என்ன நிலைமை ஆகும். ஆனா நபிக்கு தெரியும், நீங்க அமல் செய்ய வேண்டாம், அப்புறம் நீங்க சொர்க்கம் போயிடுவீங்க அப்படின்னு சொன்னா கூட 5 நேர தொழுகையில எதையாவது ஒன்று மிஸ் பண்ணியிருப்பாங்களா? நபினா நமக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்களே, அதனால 4 நேர தொழுகை நம்ம தொழுதுக்குவோம் அப்படின்னா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருந்திருப்பார்கள். அவர்களுடைய ஈமானிய நிலை அது. அந்த அளவிற்கு பொருள் தியாகம் செய்தார்கள்.
அதே போன்று மூமின்கள் எல்லாம் மதீனாவிற்கு வந்த தருணத்திலே மிகப்பெரிய கஷ்டத்திலும் சிரமத்திலும் சாப்பிடுவதற்கு கூட ஒன்றுமில்லாத நிலை. நமக்கு தெரியும், கந்தக் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கின்றார்கள். நபியுல்லாஹ், ஒரு கல் வந்து விட்டது, அந்த கல்லை உடைப்பதற்கு எங்களிடத்திலே சக்தி இல்லை என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளியை எடுத்து அந்த கல்லின் மீது ஓங்கி அடிக்கின்றார்கள். பல துண்டுகளாக அது பிரிந்து எழுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்துவிட்டதை பார்த்துவிட்டு அருகில் இருந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், நபியுல்லாஹ், நாங்கள் 3 நாட்களாக ஒன்றும் சாப்பிடவில்லை நபியே என்று தங்களுடைய வயிற்றை போட்டிருந்த அந்த துணியை காண்பிக்கும் பொழுது ஒரு கல் கட்டப்பட்டு இருந்தது. அப்படியா என்று கேட்டுவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய துணியை அகற்றி காண்பித்தார்கள். 2 கல் கட்டப்பட்டு இருக்கின்றது என்று சொன்னால் வறுமையினுடைய தாண்டவம் எந்த அளவிற்கு தலைவிரித்தாடி இருக்கும். அப்பொழுது கூட குஃபார்கள் கிண்டல் பண்ணுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாறையை உடைத்துவிட்டு அதிலிருந்து வரக்கூடிய துகிலை பார்த்துவிட்டு சொன்னார்கள், கைசர் கிஸ்ராவினுடைய கோட்டை தெரிகின்றது என்று சொன்னபோது குஃபார்கள் சொல்கின்றார்கள், சாப்பிட்றதுக்கே ஒண்ணு இல்லை, இந்த பாறையை பார்த்துட்டு அதை உடைச்சு விட்டு அதுல வரக்கூடிய பொரியை பார்த்துட்டு ரோமாபுரியெல்லாம் ஆட்சி செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முகமது உளறிக்கிட்டு இருக்கிறாரு பாரு அப்படின்னு சொல்லி காமிச்சான். அந்த அளவிற்கு பசி. அதனால்தான் சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும் நமக்கு? அந்த நிலையிலும் தங்களுடைய இபாதத்தை அவர்கள் குறைக்கவில்லை. அல்லாஹ்விற்கென செய்யக்கூடிய விஷயங்களை அவர்கள் கடுவர வேண்டும் குறைக்கவில்லை. அப்படிப்பட்ட நிலை மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு, ஹிஜ்ரத் செஞ்சு போனதுக்கு பிறகு, இன்னைக்கு நம்மால் தான் என்ன, கடையை விட்டுட்டு நான் 5 வக்துக்காக வேண்டி அப்பப்போ அந்த பூட்டுறேன் பாருங்க. அதனால நான் கால்குலேட் பண்ணி பார்க்கிறேன், ஏப்ரல்ல இந்த 5 நேரமும் தொழுகையை ஸ்டார்ட் பண்ணதுனால ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட்டுருச்சுங்க. அந்த கணக்கில் பார்க்கும்போது என்ன, 5 நேரம் தொழுகையை தொழுகிறதுனால ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட்டுருச்சுங்க அப்படின்னு நம்பாலு கணக்கு பண்ணுவான். சரி, அப்படியே நஷ்டம் இல்லாத வியாபாரம் செய்து அவனுக்கு $50,000 கிடைத்தது என்று சொன்னால் $1,00,000 டாக்டர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கிறான். அது அதற்கு பிறகு உள்ள நிகழ்வு. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றோம் அப்படின்னாக்க, அந்த மாதிரி மார்க்கத்துக்காக போயிட்டு வர்றது, அந்த மாதிரி கடையை பூட்டிட்டு பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போயிட்டு வர்றது, நான் இல்லாதனால அந்த கஸ்டமரை என்னுடைய வாழ்க்கையெல்லாம் விட்டுறாங்க, அதனால எனக்கு ஏற்பட்ட நஷ்டம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம கற்பனை செய்யறோம். சஹாபாக்கள் தங்களுடைய உயிரை, பொருளை எல்லாவற்றிற்கும் தியாகம் செய்துவிட்டு மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு மக்காவில் இருந்த நிலைமையை விட மிகப்பெரிய மோசமான நிலைமையை பார்க்கின்றார்கள், சகித்துக் கொள்கின்றார்கள். அப்படிப்பட்ட நிலையில் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா ஒரு முறை 20 ஒட்டகம் நிறைய பொருளை எடுத்துக்கொண்டு மக்கத்து மதீனத்து மூமின்களுக்கு, முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் கொடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொடுத்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம யஸி உஸ்மான், அல்லாஹும்ம யஸி உஸ்மான், யா அல்லாஹ் இந்த உஸ்மானுக்கு நீ அள்ளி அள்ளி கொடுப்பாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். எப்படிப்பட்ட நிலைமை இருந்துச்சுனாக்க அப்படி தெரியும். இன்னைக்கு நம்மளுக்கு அந்த மாதிரி உதவி செஞ்சாங்கன்னா நமக்கு ஒண்ணும் தெரியாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே புளிச்சை எப்போ விட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய செயல்பாடெல்லாம் அப்படிதாங்க இருக்குது. 50 பேர்த்துக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு நேர்ச்சை பண்ணிக்குவாரு. சரி, நேர்ச்சை செய்யறது நல்ல விஷயம். சரி, சாப்பாடு யாருக்கு கொடுக்குறாரு? மாமனை போய் கூப்பிடுவாரு, மச்சானை போய் கூப்பிடுவாரு, தம்பியை கூப்பிடுவாரு, அண்ணனை கூப்பிடுவாரு. அவங்க வீட்டுல ஜேக்ஸா நிறைய பிரியாணி வெந்துகிட்டு இருக்கும். நேர்ச்சைக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அவர்கிட்ட ஏங்க இப்படி எல்லாம் கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாக்க, இல்ல நம்ம வீட்டுல விருந்து வச்சாக்க அவங்க அழைக்கலண்டா வருத்தம் வந்துரும்ல, உறவு போயிரும்ல, அதனால நான் அழைச்சேன். அப்ப நேர்ச்சேண்டா என்ன? ஏழையினுடைய பசியினுடைய நிலையில் வாடிக்கொண்டிருக்கவர்களுடைய பசியை துடைப்பதுதான் நேர்ச்சை. அதை கொடுக்கறது தானே. எங்க நம்ம குர்பானி கொடுத்தோம்னாக்கா அதை எடுத்து சாப்பிடறதுக்கு அனுமதி இருக்கு. அதிலிருந்து முழுமையாக வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். 3 பங்கு போடுவது சிறப்பு. ஆனா நேர்த்திக்காக வேண்டி ஒரு கடாவை நாம் அறுத்தோம் என்று சொன்னால் அதிலின்று நாமோ நமது குடும்பத்தை சார்ந்தவர்களோ சாப்பிடுவதற்கு அனுமதி கிடையாது. வெளியில தான் கொடுக்கணும். அதுல உறவுக்காரவங்கள ஏழையாக இருந்தார்கள் சொன்னா அவங்கள்ட்ட கொடுக்கணும். அதுதாங்க நேர்ச்சை. இவர் என்ன செய்யறாரு தெரியுமா?
நேர்ச்சை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பாடு கொடுக்கறதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா சொந்த பந்தத்தையும் கொண்டு வந்து இவர் நேர்ச்சை நின்றுகிட்டாராம். அது வல்ல நேர்ச்சை, அது வல்ல நதர். இப்படித்தான் செய்ய வேண்டும். ஆகையினால் ஹஜ்ரத் உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்படி செய்ததை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் அளவில்லாமல் அள்ளி கொடுப்பாயாக. அல்லாஹும்ம யத்தி உஸ்மான், அள்ளி தந்தார்கள் அல்லவா கணக்கு பார்க்காமல். இன்னொரு ஹதீஸ் இடம்பெறுகின்றது, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 தினமாக சாப்பிடவில்லை என்ற வார்த்தை உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் காதில் விழுந்தவுடன் துடித்து போய் விடுகின்றார்கள். எங்கே அல்லாஹ் இந்த பொருளினால் எனக்கு வேதனையை கொடுத்து விடுவானோ, நரகத்தை எனக்கு கடமையாக ஆக்கி விடுவானோ, அல்லாஹ்வினுடைய தூதர் பசியாக இருக்கும் பொழுது என்னிடத்தில் இவ்வளவு செல்வ செழிப்பா, இது எனக்கு நரகத்திற்குரிய காரணமாக ஆகிவிட்டது என்று சொன்னால் நான் என்ன செய்வேன் என்று துடித்து போய் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே சென்று 300 திரகங்களையும் சில சாப்பாட்டு பொருட்களையும் வாங்கி சென்று கொடுத்து, நபிகளார் 4 தினமாக சாப்பிடவில்லை என்று நான் கேள்விப்பட்டேன். ஆயிஷாவே, இப்படி ஒரு நிலை இருந்தது என்று சொன்னால் முதலிலே எனக்கு நீங்கள் சொல்லி அனுப்புங்கள், நான் நரகவாதியராக ஆகிவிட வேண்டாம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே சொல்லிவிட்டு ஹஜ்ரத் உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்தார்கள் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய தியாகம். அதே மாதிரி தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு 60,000 திரகம் கடன் கொடுக்குறாங்க. பள்ளியில பார்க்கும்போது தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒளிஞ்சு போறாங்க. மனசு கஷ்டமா இருக்கும்ல, கொடுக்க முடியல, நம்மள மாதிரி ஏமாத்துறதுக்காண்டி ஒளியல. கடங்காரன் வரான், பணம் வச்சிருக்கிறத பார்த்துட்டான், எப்படியாவது புடுங்கிடுவான்டா, அதனால இந்த பள்ளிக்கு போக கூடாது, அந்த பள்ளியில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய நிலை அல்ல, கொடுக்க முடியாத நிலை இருந்தாலும் ஒரு வெட்கம். அதனால் ஒளிந்து செல்கின்றார்கள். உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நேரா அபூ தல்ஹாட்ட போனாங்க. தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, என்ன அங்க ஒளிஞ்சு போறீங்க? இல்லை தோழரே, உங்களை பார்த்தவுடன் எனக்கு வெட்கம் வந்து விடுகின்றது, கடன் கொடுக்கணுமே, கொடுக்க முடியலையே அப்படின்னு. உடனே உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய பள்ளிக்கு வந்ததற்கு பிறகு வேறு சிந்தனையா? அவனிடத்தில் அல்லவா நீங்கள் கேட்க வேண்டும், அவனுக்கு அல்லவா நீங்கள் பயந்து கொள்ள வேண்டும், என்னை பார்த்து நீங்கள் பயப்படுகின்றீர்களே என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்களால் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் அந்த 60,000 திரகத்தையும் நான் உங்களுக்கு அர்ப்பணம் செய்கின்றேன், ஹதியாவாக அன்பளிப்பாக கொடுத்து விடுகின்றேன் என்று அந்த தருணத்திலே சொன்னார்கள். அதே போன்று எவ்வளவோ விஷயம் இருக்குதுங்க அவங்களுடைய தியாகம். இப்படிப்பட்ட தியாகம் செய்ததின் காரணமாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இரண்டாவதாக இவர்களுடைய சுவனத்தினுடைய நற்செய்தியை, சுவனத்தினுடைய சோபனத்தை சொல்லி காண்பித்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அதற்கு பிறகு சொன்னார்கள் என்று சொன்னால் அவர்களும் தலைத்தவர்களா? பொருளாலும் உயிராலும் எந்த அளவிற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பயன்பட முடியுமோ அத்தனையும் அவர்கள் செய்து முடித்து விட்டார்கள், அத்தனையும் கொடுத்து விட்டார்கள். அவர்களுடைய வாழ்வையே நபிகளாருக்கு அர்ப்பணித்து விட்டார்கள். அதனால்தான் ஒருமுறை நபிகளாரை சோதித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, யா ரசூலல்லாஹ், என்னுடைய நஃப்ஸை தவிர மற்ற எல்லாவற்றை விட, அதாவது என்ன தவிர, என்ன நான் நேசிக்கிறேன், என்ன விட்டுருங்க, மீதி எல்லாவற்றையும் விட தங்களை நான் நேசிக்கின்றேன் என்று சொன்ன போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய ஈமான் பரிபூர்ணம் அடையவில்லை உமரே என்று சொன்னார்கள். யா ரசூலல்லாஹ், அப்படியா நான் செய்து விடுவேன், என்னுடைய ஆயுள் பூராவும் தங்களுக்கென பொருளையும் உயிரையும் அர்ப்பணம் செய்துவிட்ட நான் என்னுடைய உயிரை விட உங்களுடைய உயிரை நான் மேன்மையாக கருதாமல் தாழ்மையாகவா கருதுவேன்? என்னை விட நீங்கள் சிறந்தவர்கள், என்னுடைய உயிரை விட, என்னுடைய பொருளை, மனைவி மக்களை விட சிறந்தவர்கள் என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஆன யா உமர், இப்பொழுதுதான் உமரே உங்களுடைய ஈமான் பரிபூர்ணம் அடைந்திருக்கின்றது. யாரை பார்த்து சொன்னார்கள்? சாதாரண ஆளை பார்த்து இல்லை. ஒரு நபி என்று சொன்னால் மனிதர்களில் உயர்ந்தவரைத்தான் அல்லாஹ் நபியாக ஆக்குவான். எல்லா காலத்திலையும் அந்த மனுஷல்ல சிறந்தவர்களைத்தானே நபியாக ஆக்குவான். அப்படிப்பட்ட ஒரு நன்மாராயணத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தார்கள்.
லா நபிய பாதி, எனக்கு பிறகு நபி ஒன்று வரக்கூடியது இல்லை. அவன் சொல்றான், இவன் சொல்றான், அங்க வந்துட்டான், இவன் நபி அவன் நபி, எல்லாம் புருடா, எல்லாம் திருட்டு பைய, எல்லாம் பொய், எல்லாம் இஸ்லாத்தை அழிக்கிறான், பொருளை சேர்க்கிறான், எல்லாம் செய்யறான். எவனும் நபி கிடையாது. நபி வந்து விட்டார்கள் என்று சொன்னால் முடிந்து விட்டது. அவர்களோடு இறுதி நபி காத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாருக்கு பிறகு நபி என்பது கிடையாது. வந்தார்கள் என்று சொன்னால் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். ஆனால் நபியை பின்பற்றக்கூடியவர்களாக, நபியை பின்பற்றக்கூடியவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய நபியாகத்தான் அவர்கள் வருவார்களே ஒழிய தன்னிச்சையான ஒரு நபி என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய ஷரியத்தை பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே நபியாக வரமாட்டார்கள். அதை தவிர வேற எங்க எவன் உதித்தாலும் எல்லாம் சுயநலவாதி, எல்லாம் பொருளுக்கு பதவிக்கு ஆசையா எல்லாத்தையும் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நபிங்கிறான். அப்படிப்பட்ட நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா நபிய பாதி, எனக்கு பிறகு நபி என்பது கிடையாது. லவ் கான நபியுன், அப்படி ஒரு நபியை அல்லாஹ் இறக்கி வைப்பதாக இருந்தான் என்று சொன்னால் லகான உமர், அது உமராகத்தான் இருக்கும். அந்த பதவியை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்குத்தான் நபியினுடைய பதவியை அல்லாஹ் தஆலா தந்து நபியாக அனுப்பி வைக்கக்கூடிய தகுதி வாய்ந்தவர்கள் என்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். யாருக்கு அந்த பாக்கியம் இல்லை, அதனால அவங்களுக்கு இல்லை என்ற அடிப்படையில் சலாஹிக்கு சொன்னார்கள் என்று சொன்னால் சாதாரணமா சொல்லிடுவாங்களா? எவ்வளவு பெரிய தியாகம் செய்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அதனால்தான் அல்லாஹு தஆலா அவர்களை கபூல் செய்து கொண்டதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது, இன்னல்லாஹ யன்திகு அலா லிசானி உமர், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய நாவில் அல்லாஹ் பேசுகின்றான் என்று சொன்னார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய நாவில் அல்லாஹ் பேசுகின்றான். குர்ஆனை புரட்டி பார்க்கலாம். புர்கா என்று சொல்லக்கூடிய பெண்கள் தங்களை மறைத்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டளை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகளாரிடத்திலே கோரிக்கை வைக்கின்றார்கள். அல்லாஹ் ஆயத்தை இறக்குகின்றான். நபி கூட ஒன்றும் சொல்லல, அப்படியே கெட்டுக்கத்தான் இருக்கிறாங்க. அல்லாஹ் அடுத்து ஆயத்தை இறக்கிட்டான், நீங்க எல்லாரும் புர்கா போடுங்க அப்படின்னு பெண்களுக்கு. அதே போன்று ஹமர் என்று சொல்லக்கூடிய மதுபானம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நினைக்கின்றார்கள், இதை ஒழிச்சிடணும் அப்படின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார சொல்லலாம், எப்படியாவது பாருங்க அதை ஒழிக்கணுமே. பாருங்க அலியின் கர்ரமல்லாஹு வஜஹா அவங்க எல்லாம் குடிச்சுட்டு என்ன செஞ்சிட்டாங்க, மதுபானத்தை அறிந்து விட்டு மகரிபு தொழுகையில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன லா அபுது மா தஅபுதுன் மா அபுது லா தஅபுதுன் என்று மாற்றி மாற்றி ஓதி விட்டார்கள். தொழுகையே முறிந்து விடக்கூடிய நிலை. ஆகினால் அதை எப்படியா நிறுத்தணும் அப்படின்னு கேட்டதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா உடனே ஆயத்தை இறக்கி விட்டான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைஸிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். ஓ ஈமான் கொண்டவர்களே, சாராயம் குடிப்பது, அதே போன்று சூதாட்டம் விளையாடுவது எல்லாம் சைத்தானுடைய செயல் என்று சொல்லி அல்லாஹ் ஆயத்தை இறக்கி விட்டான். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நினைத்தார்கள், அல்லாஹ் ஆயத்தை இறக்கி விட்டான். காபத்துல்லாஹ்வை வலம் வரும் பொழுது மக்காமே இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் தொழுதால் நன்றாக இருக்குமே என்ற கோரிக்கை பெருமானாரிடத்திலே வைத்த போது உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். வத்தகத மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா, இப்ராஹிம் மக்காமே இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய இடத்தை தொழுகைக்குரிய இடமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்ற வசனம் உடனே இறங்கிவிட்டது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய நாவிலே அல்லாஹ் பேசுகின்றான். அதே போன்று உபய் இப்னு சலூல் என்று சொல்லக்கூடிய முனாஃபிக் மரணித்து விட்டான். மரண தருவாயிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறான், எப்படியாவது நீங்க தொழு வச்சிருங்க. ஆனா அவன் முனாஃபிக். அவன் இறந்து போனதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுக வைப்பதற்காக வேண்டி செல்கின்றார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தடுக்கின்றார்கள். நபியே, அவன் முனாஃபிக், அவனுக்கு சென்று தொழ வைக்க போகின்றீர்களே, போகாதீங்க அப்படின்னு பிடிச்சி இழுக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல, நான் வாக்கு கொடுத்துட்டேன், நான் போய் தொழு வைக்க போறேன் அப்படின்னு போய் முஸல்லாவுல நின்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உடனே வந்து விட்டார்கள். இஸ்தக்பிர் லஹும் அw லா தஸ்தக்பிர் லஹும் இன் தஸ்தக்பிர் லஹும் 70 மர்ரத்தன் ஃபலன் யக்பிர் அல்லாஹு லஹும். நீங்கள் 100 தடவை இல்ல, 70 தடவை, 70 தடவை அல்ல, 100 தடவை நீங்கள் மன்னிப்பு கேட்டாலும் இப்படிப்பட்ட முனாஃபிக்குகளை அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான் என்று நீங்கள் சொல்ல வைக்க வேண்டாம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன கூற்றே சரி என்ற அடிப்படையிலே அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி விட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட கயவர்கள், அப்படிப்பட்ட
கயவர்களினால் இவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதுதான் ஷஹீதுடைய நன்மாராயணம் முதலே கிடைத்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை உஹதிலே நின்று கொண்டிருக்கின்றார்கள். உஹது நடுங்குகின்றது. உஹது ஆடுது. உஹது மலை, மதீனாவில் இருக்கக்கூடிய உஹது மலை அப்படியே ஆடுது. அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உஹது மலையிடத்திலே சொல்கின்றார்கள், ஒரு நபி நான் இருக்கின்றேன், ஒரு சித்தீக் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள், 2 ஷஹீதுகள் உஸ்மான் கனி, அடுத்தபடியாக அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா. உஸ்மான் கனி, அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா, இந்த 2 பேர்கள் இருக்கும் பொழுது நீ மலை ஆடலாமா என்று மலையினிடத்திலே கேட்கின்றார்கள் என்று சொன்னால், முதலிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் ஷஹீதாக ஆக்கப்படுவார்கள் என்ற விஷயத்தை நன்மாராயணமாக சொல்லிவிட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இவ்வளவு பெரிய தியாகி உயிர் பொருள் எல்லாவற்றையும் தியாகம் செய்ததற்கு பிறகுதான் இந்த பாக்கியம் கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, இதே அடிப்படையில் தான் எல்லோரும் தியாகம் செய்திருக்கின்றார்கள். அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா வீரத்திலும் தீரத்திலும் சிறந்திருந்தார்கள். கைபர் கோட்டையின் போது கைபர் கோட்டையை வெற்றி கொள்வதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்துணை முறை நீங்கள் படையெடுத்தும் நீங்கள் வெற்றி கொள்ளவில்லை, நாளைய தினம் ஒருவரிடத்திலே சுவனவாசி இடத்திலே கொடி கொடுப்பேன், அவர்கள் வெற்றி கொள்வார்கள் என்று சொன்னார்கள். எல்லாரும் ஆவலாக இருந்தாங்க, எங்களுக்கு கிடைக்கும். அலி ரலியல்லாஹு மறுநாள் காலை சுபஹுக்கு பிறகு அலி இங்கே என்று கேட்கின்றார்கள். யார சொல்லலாம், கண் வலியின் காரணமாக படுத்திருக்கின்றார்கள், அலியை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். அழைத்து வரப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உமிழ் நீரை எடுத்து அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா அவர்களுடைய கண்ணில் தடவுகின்றார்கள். ஷிஃபாவாக ஆகிவிட்டது, நிவாரணம் பெற்று விட்டார்கள். உடனே கொடியை கொடுக்கின்றார்கள், செல்லுங்கள் எழுகின்றார்கள். அவர்கள் சென்றார்கள். கைபருடைய கோட்டையினுடைய கதவை உடைத்தெறிந்து விட்டு வெற்றி வாகை சூடி வருகின்றார்கள். சுவனத்தினுடைய சோபனம் பெற்றார்கள். இதே போன்று எவ்வளவு விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் செல்லும் பொழுது மக்கத்து காபிர்கள் அப்படியே சூழ்ந்து நிற்கின்றார்கள். நபியை எப்படியாவது இன்னைக்கு போற்றணும். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா அவங்களை தங்களுடைய பெட்ல படுக்க வச்சு மூடி, நான் தான் படுத்திருக்கிறது மாதிரி மக்கள் பார்த்துக்கிறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போறாங்க. அதையும் பார்த்து விட்டு செல்லும் பொழுதுதான் நபிகளார் மண்ணை எடுத்து எரிகின்றார்கள். எல்லா காபிர்களுடைய கண்ணை படுது. அதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டும் பொழுது, வமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா, வமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா. நீங்க எரியல, எப்பொழுது நீங்கள் எரிந்தீர்களோ அப்பொழுது அல்லாஹ் அந்த மண்ணை எரிந்தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காண்கிறான். அப்ப அந்த இடத்துல படுக்கணும்டாக்க சுத்தி மக்கத்து குறைசீர்கள் வெட்டிடணும்னு இருக்கிறாங்க. அந்த இடத்துல போய் இவங்க படுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க எவ்வளவு பெரிய வீரம் இருந்திருக்க வேண்டும். அவ்வளவு பெரிய வீரத்திற்கு சொந்தக்காரரான அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சுவனவாசி. அவங்க கூட ஒரு தடவை என்ன சொல்றாங்க, மக்கள் அதை பார்த்து, உங்களுக்கெல்லாம் ரோசம் வரல? யாரு? ஹஜ்ரத் அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா அவங்களுடைய கிலாஃபத்தினுடைய காலத்திலே கேட்கின்றார்கள், உங்களுக்கெல்லாம் ரோசம் வரல? எல்லாரும் கேட்கிறாங்க, எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு செய்தி வருகின்றது, கடைத்தெருவில் உங்களுடைய மனைவிமார்களை முஷ்ரிக்கீன்கள் உரசுகின்றார்கள், கூட்டத்தால் நெருக்குகின்றார்கள் என்ற செய்தி வருகின்றது. உங்களுடைய மனைவியை நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டாமா? உங்களுக்கு ரோசம் வரலையா அப்படின்னு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கின்றார்கள். அதே ரோசம் தான் நமக்கும் வரணும் அப்படிங்கிறது தான் ஹதீஸ் ஷரீஃப்ல பதிவாகி இருக்குது. கண்ணியத்திற்குரியவர்களே, சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 விதமான ரோசம் தேவை, 2 வகையான ரோசம் தேவை. ஒரு ரோஷம் நன்மையானது, அந்த நன்மையான ரோஷத்தினால் தனது குடும்பத்தை அவன் சீராக்குவான். மற்றொன்று, அந்த ரோஷத்தினால் அவன் நரகத்தில் நுழைந்து விடுவான். 2வது ரோஷம் தேவையில்லை, முதல் ரோஷம் கட்டாயமா இருக்கணும். ரோஷமே அற்ற, உணர்வே அற்ற மனிதனாக இருந்தால் என்று சொன்னால் மனைவியையும் கட்டுப்படுத்த முடியாது, பிள்ளைகளையும் சரியான முறையிலே வளர்க்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டில் தவறு நடந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா ஆம்பளை கவலைப்படணும், அந்த தவறை ஹிக்மத்தாக திருத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதெல்லாம் நம்ம கண்டுக்கிற முடியாது. அவங்க சம்பாதிக்கிறாங்க, தனியா சம்பாதிக்கிறாங்க, அவங்கள்ட்ட தனி பேலன்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா அல்லாஹ் எல்லா பேலன்ஸையும் சேர்த்து சுருட்டி இழுத்துருவான். الرجال قوامون على النساء بما فضل الله بعضهم على بعض. அல்லாஹ்வுடைய ஆணை, அல்லாஹ்வுடைய அறிவிப்பு. பெண்களை நீங்கள் அடக்குமுறையால் அல்ல,
நல்லவற்றை ஏவுவதில் நீங்கள் ஆட்சி செய்வதற்கு உரிமை பெற்றிருக்கின்றீர்கள். அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, அவர்களை நீங்கள் வழிநடத்துவதற்கு உரிமை பெற்றிருக்கின்றீர்கள். நீங்க தான் வழி நடத்தணும். உங்களோட மனைவி இடத்துல தவறு இருந்துச்சு, மார்க்கத்தினுடைய புறம்பான செயல்பாடுகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க ரோஷமுள்ள ஒரு கணவன் உடனே அதை தடுத்து நிறுத்துவான், அழகாக சொல்லுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரி ஷரீஃபினுடைய ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்றார்கள், பெண்கள் விலா எலும்பினால் படைக்கப்பட்டவர்கள். விலா எலும்பு கோணலானது ஆகினால் அந்த பெண்ணுடைய குணாதிசயமும் கோணலாக இருக்கும். அந்த விலா எலும்பை நீங்கள் சரி செய்ய முற்பட்டீர்கள் என்று சொன்னால் அது உடைந்துவிடும், அதை சரி செய்யாமல் விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னால் அது கோணலாகவே இருக்கும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓமை காட்டி சொன்னாங்க. பெண்கள் கோணல் புத்தி உடையவர்கள் தான், ஆனால் அதை நிமித்துவதற்காக வேண்டி கடுமையான முயற்சி செய்து அதை ஒடுத்து தலாக் வரைக்கும் நீ கொண்டு போயிடாத. ஆனா அதுக்கு கண்டுக்கிறாமையும் நீ இருந்துராது, அது கோணலாவே அப்புறம் போயிடும். எவ்வளவு அருமையான ஓமையுடன் உதாரணத்துடன் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே வார்த்தையை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காண்பித்து நமக்கெல்லாம் உணர்த்தி காட்டுகின்றார்கள். குடும்பத்தை வளர்க்கும் பொழுது நீங்கள் அந்த முறையிலே பார்க்க வேண்டும். அதே போன்று தல்ஹா இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் என்ன செய்கின்றார்கள், தங்களுடைய வாழ்நாளின் போது 4 லட்சம் திர்ஹங்களை பங்கிட்டு கொடுத்து விடுகின்றார்கள். 4 லட்சம் திர்ஹத்தை அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கிறாங்க. அதே போன்று ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 5,98,00,000 திர்ஹங்களை அவர்கள் வழங்கி விடுகின்றார்கள். வசியத்து செய்வதற்கும், கடன் கொடுப்பதற்கும், வராசத்தை கொடுப்பதற்கும், தர்மத்திற்காக வேண்டியும் எல்லாவற்றையும் கொடுத்துறாங்க. 5,98,00,000 திர்ஹம். யாரு? ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சுவனத்தினுடைய நன்மாராயணம் பெற்றவர்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க 7ஆவதாக நன்மாராயணம் பெற்றவர்கள். வாழ்நாளில் 30 அடிமைகளை, 30 அடிமை, ஒரு அடிமை எத்தனை 1000 ரியால் இருக்கும், எத்தனை 1000 திர்ஹம் இருக்கும், 30 அடிமைகளை அவர்கள் உரிமை விட்டார்கள். அதே போன்று ஒரு நிலத்தை விற்று 40,000 திர்ஹம் வருகின்றது. அதை பனு ஹுஜரா குடும்பத்தினர்களுக்கும், அதே போன்று ஏழை முஸ்லிம்களுக்கும், அதே போன்று முஹாஜிர்களுக்கும், அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுக்கும் பங்கிட்டு கொடுக்கின்றார்கள் 40,000 திர்ஹத்தை. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள்ட்ட ஒரு பங்கு போகுது. அவங்க கேட்கிறாங்க, இது யாரு கொடுத்து அனுப்புனா? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொடுத்து அனுப்பியது. அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நினைவு கூர்ந்த ஹதீஸ் இடம்பெறுகின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆயிஷாவே, எனக்கு பிறகு உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாராவது இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ்வுடைய சோதனையில் பொறுமை கொள்ளக்கூடியவராகத்தான் இருப்பார்கள் என்று சொன்னதை எண்ணி பார்த்துக் கொண்டு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதற்கு பிறகு வறுமை ஏற்பட்டாலும் பரவாயில்லை, அல்லாஹ்விற்கென என்று தங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வார்கள் என்பதை முன்னமே நன்மாராயணம் சொல்லிவிட்டார்கள் என்ற அடிப்படையிலே அதை பெற்றுக் கொள்கின்றார்கள் என்ற ஹதீஸ் பதிவாகி இருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் இவ்வளவு பெரிய செல்வந்தர், சாதாரண செல்வந்தர் அல்ல, அவ்வளவு பெரிய செல்வந்தர், தங்களுடைய வாழ்க்கையையும் எளிமையாக ஆக்கி கொண்டார்கள். நீங்க நம்மள்ட்ட கொஞ்சம் காசு வந்துட்டாக்க போற போக்கு தெரிய மாட்டேங்குது நமக்கு. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபை அழைத்து, அப்துர் ரஹ்மானே, இந்த குடும்பத்திலே ஒரு பெண் இருக்கின்றது, உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சுனாக்க அந்த பெண்ணை இன்ன சஹாபிக்கா வேண்டி நீங்க கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. புகாரியில இடம்பெறக்கூடிய ஹதீஸ் சொல்லி அனுப்பிட்டாங்க. உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சி எப்ப கிடைச்சிச்சோ அப்போ நீங்க அந்த பெண்ணை இந்த சஹாபிக்காக வேண்டி நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. அவங்க போய் நேரா கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க அப்படின்னாக்க, இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சஹாபிக்கா வேண்டி உங்களுக்கு திருமணம் முடிச்சுக்கிறதுக்கு கேட்கறாங்க, நீங்க சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பெண்ணு சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தோழரே, நபியினுடைய தோழரே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபே, அதற்கு நான் சம்மதம் தெரிவிக்கவில்லை, மாறாக நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்கின்றீர்கள் என்று சொன்னால் நான் சம்மதம் தருகின்றேன் என்று சொன்னபோது சரின்னு என்ன செய்யறாங்க, திருமணம் முடிக்கிறாங்க, உடனே அங்கேயே தங்கிடுறாங்க. இரவு தங்கிவிட்டு மறுநாள் காலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்னிதானத்திற்கு வருகின்றார்கள். வரும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க டிரெஸ்ல பாக்குறாங்க, மஞ்சள் கலர் தெரியுது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் மஞ்சள் கலர்னாக்கா இந்த நம்ம காலத்துல என்ன செய்வாங்க, மங்களகரம்னு சொல்லிவிட்டு மஞ்சளை தடுவாங்கல்ல, அதே மாதிரி சில கலர் அது மங்களகரமும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதை நம்ம நினைச்சுக்கிட்டு அது ஒரு சடங்காக ஆக்கி விட கூடாது. பத்திரிக்கை அடிச்சு மொத்தமா வரும்.
மேல ஒரு பொட்டு மாதிரி ஒண்ணு வைப்பான், மஞ்சளா. என்னன்னு கேட்டா மங்களம், மங்களகரம். அந்நியருடைய கலாச்சாரம். அன்னைக்கு ஏதாவது விளையாண்டு இருப்பாங்க, அப்ப மஞ்சள் அத்தரை பூசி இருப்பாங்க. அந்த நிறத்தை அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உடம்பில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துவிட்டு, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், என்ன ஏதோ கல்யாணம் நடந்துட்ட மாதிரி தெரியுது. ஆமா யா ரசூலல்லாஹ், நீங்க பொண்ணு கேட்க சொன்னீங்க, நான் போய் கேட்டேன், அந்த பொண்ணு மறுத்துட்டு உங்களை வேண்டா கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. நாங்க கல்யாணம் முடிச்சுக்கிட்டோம் யா ரசூலல்லாஹ், நான் அவங்களோட திருமணம் முடித்துக் கொண்டேன் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கோவப்பட்டு, என்னைய நீங்க கூப்பிடல, வலிமா கொடுக்கல, அவ்வளவு பெரிய விருந்து வைக்கல, பத்திரிக்கை அடிக்கல, கல்யாண மண்டபம் புக்கிங் செய்யல, இவ்வளவு பெரிய ஏற்பாடு செய்யல, அளப்பு சாப்பாடு, மறுவீடு சாப்பாடு, மாப்பிள்ளை தோழன் சாப்பாடு, எல்லா சாப்பாடும் கொடுக்கல, அத்தனையும் சேர்த்து பொண்ணு வீட்டுல ஒரு பெரிய சுமையை ஏன் சுமக்கல அப்படின்னு கேட்கல. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், கல்யாணம் முடிச்சிட்டீங்களா? சரி, அவுலின் பிஷாத்தின், ஒரு கடாயை கொண்டு வலிமா கொடுக்கலாமே. புகாரில பதிவாகி இருக்கக்கூடிய ஹதீஸ். அவுலின் பிஷாத்தின், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், ஒரு கடாயை கொண்டு நீங்கள் வலிமா கொடுத்திருக்கலாமே திருமண சந்தோஷத்திலே. அது மட்டும் நாங்க சுன்னத்து. பொண்ணு வீட்டுல வாங்குறது, பொண்ணு வீட்டுல திங்கிறது, கூட்டம் கூட்டமா போய் திங்கிறது, அந்த சாப்பாடு இந்த சாப்பாடு, மாப்பிள்ளை சாப்பாடு, அல்லாஹு அக்பர், அநியாயத்திற்கும் அநியாயம். விரும்பினார்கள் என்று சொன்னால் கொடுக்கலாம், இல்லை என்று சொன்னால் அவரிடத்திலே கேட்டு பெறுவது பிச்சையை விட கேவலமானது, கொள்ளையடிப்பதற்கு சமம் என்று தீர்ப்பு வழங்குகின்றார்கள். நல்லா விளங்கிக்கிறோம். அப்படிப்பட்ட அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் நினைச்சா எப்படி வேணாலும் திருமணம் முடிச்சிருக்கலாம். எல்லா சஹாபாலையும் கூப்பிடுங்க, எல்லாத்துக்கும் பெரிய விருந்து வைக்கிறேன், எல்லாம் செய்யறேன் அப்படின்னு செஞ்சிருக்கலாம். ஆனால் எளிமையான வாழ்க்கையை உலகத்திற்கு கற்றுத் தந்தவர்கள். அதனால்தான் அந்த வாழ்க்கையில என்ன செய்யறாங்க, போறாங்க, சரி உங்களை கட்டிக்கிறேன், சரி கட்டிக்கிறேன், முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று கொண்டு வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் பூரா எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. வலிமா நடக்கும். எப்படி தெரியுமா வலிமா நடக்கும்? ஹதீஸை நீங்க பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்து விட்டிருப்பார்கள். வலிமா நடத்துவதற்கு சஹாபாக்களிடத்திலே சொல்லி இருப்பார்கள், இன்னைக்கு வலிமா இந்த டேஸ்ல, சரி ஓகே. வரும்போது எல்லாம் என்ன தெரியுமா வருவாங்க, அவங்கவுங்க வீட்டுல என்ன இருக்குதோ அதை எடுத்துட்டு வருவாங்க. அந்த இடத்துல வச்சு எல்லாம் பிரிச்சு அதை கலந்து ஆளு கொஞ்சம் கொஞ்சம் இதை சாப்பிடுவாங்க. இதுதான் வலிமா. பெரும்பாலான மனைவியர்களுக்கு நபிகளார் கொடுத்த வலிமா இதே போன்றுதான் ஹதீஸிலே பதிவாகி இருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாக்க சொர்க்கம் கிடைக்குமா? இல்ல நம்மள மாதிரி என் பணத்தை பார்த்துட்டு, என் வீட்டுல விருந்துக்கு வர்ற கூட்டத்தை பார்த்துட்டு, நான் யாருங்கிறத அப்புறம் காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னா சொர்க்கம் கிடைக்குமா? அந்த சஹாபாக்கள் அந்த தியாகம் செய்தார்கள். அதனால்தான் அஷரத்துல் பஷரா என்று சொல்லக்கூடிய 10 நபர்களில் இவர்களும் இடம்பெறுகின்றார்கள். அதே போன்று சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உஹது போரிலே தோல்வியின் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையிலே நின்று கொண்டு பல அம்புகளினுடைய தாக்குதலை பெறுகின்றார்கள். நிறைய அம்பு அப்படியே உடம்புல தாங்குறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த வார்த்தை தான் மெயின். அம்பு கீழே விழுகின்ற அம்பை எடுத்து கொடுத்து விட்டு அவர்களிடத்திலே சொல்கின்றார்கள், ஃபிதாக அபீ வ உம்மி யா ஸஅத், என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டுமாக ஓ ஸஅதே, என்னுடைய தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டுமாக ஓ ஸஅதே என்று சொன்னார்கள். என்று சொன்னால் ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தியாகம் எவ்வளவு இருந்திருக்கும். ஹதீஸ் ஷரீஃபில் நீங்க பார்க்கலாம், எல்லா சஹாபியும் இந்த வார்த்தையை யாரை பார்த்து சொல்லுவாங்க? என்னுடைய தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும் அப்படின்னு யாரை பார்த்து சொல்லுவாங்க? நபிகளாரை பார்த்து தான் சொல்லி இருக்கின்றார்கள். எல்லா சஹாபியும் அப்படித்தான் சொன்னாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தியாகத்தை போற்றி, அவர்களுடைய அர்ப்பணத்தை போற்றி அவர்கள் சொன்னார்கள், ஃபிதாக அபீ வ உம்மி, உங்களுக்காக வேண்டி என்னுடைய தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டுமாக யா ஸஅத், ஓ ஸஅதே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். என்று சொன்னால் கண்ணியத்திற்குரியவர்களே, ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சாதாரணமான தியாகம் செய்யவில்லை. அதே போன்று உஹதிலே அம்பை வீசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் துஆ செய்கின்றார்கள், யா அல்லாஹ், நான் வீசக்கூடிய அம்பை எல்லாம் எதிரின் மீது படச் செய்வாயாக என்று துஆ செய்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை, அவர்களுடைய துஆவை தொடர்ந்து சொல்கின்றார்கள், அல்லாஹும்ம ஷத்தித் ரமைதா, யா அல்லாஹ், இவருடைய அம்புகளை நீ சரியான முறையிலே எதிரிகள் மீது படச் செய்வாயாக.
வாஜிபு தாவத்தா, அவர்களுடைய துஆவை நீ ஏற்றுக்கொள்வாயாக, அவர்களுடைய துஆவை நீ மறுத்து விடாதே. வாஜிபு தாவத்தா, கட்டாயமாக அவர்களுடைய துஆவை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உஹது போரிலே தியாகத்தை பார்த்துவிட்டு துஆ செய்ததினால் முஸ்தஜாபு தாவாத் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையில எப்ப துஆ செஞ்சாலும் அவங்களுடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வான். அவ்வளவு பெரிய பாக்கியத்தை சாதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெற்றார்கள். அதனால்தான் ரோமாபுரிக்கு போர் எடுத்து செல்லும் பொழுது டைக்ரிஸ் நதி வந்தது. அந்த நதியை கடந்து செல்லும் பொழுது எதிரிகள் அணையை உடைத்து விட்டார்கள். வெள்ளம் பெருத்தெடுத்து ஓடுகின்றது. அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றார்கள். உடனே தங்களுடைய 6000 குதிரையையும் அந்த தண்ணீரின் மீது செலுத்துகின்றார்கள். அறிவிப்பு வருகின்றது, கடைசி குவலை கூட அந்த குதிரை அந்த நீரின் மீது மிதந்து கொண்டு அவர்களிடத்திலே வந்து சேர்ந்தது என்று சொல்லி அவர்களுடைய ஈமானுடைய தரம் அந்த அளவிற்கு இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு எப்படி உதவி செய்திருப்பார். அதே போன்று சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய விஷயத்தை சொல்லி காட்டும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃதலுல் ஜிஹாதி கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானி ஜாயிர். ஜிஹாதிலே பெரிய ஜிஹாத் என்ன தெரியுமா? அநியாயக்கார அரசன்ட்ட போயிட்டு ஏய் இப்படி செய்யாத, இது அநியாயம் அப்படின்னு அரசன்ட்ட சொல்லணும். அப்பதானே மக்களை காப்பாற்ற முடியும். அது சொல்வதற்கு யார் துணிவு பெற்றார்கள்? அவர்கள் தான் உயர்ந்த ஜிஹாத், பெரிய ஜிஹாத் செய்தார்கள். அந்த ஜிஹாத சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய கொடுங்கோலனுக்கு முன்னால் சொல்லி காட்டுகிறார்கள். நீ இப்படி எல்லாம் செய்யாத அப்படின்னு உடனே அவன் வெட்டி தூக்கி தன்னா பின்னமாக்கிட்டான். பரவாயில்ல, என்னுடைய உயிர் அல்லாஹ் இருக்கனே, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கனே. அதே போன்று அபு உபைதத்துல் ஜர்ராஹ் இறுதியாக 10வது நபராக சுபசோபனம் பெற்றவர்கள். அவர்களுடைய உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்திலே ரமதா என்று சொல்லக்கூடிய பஞ்சம் ஏற்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபிகளில் உயர்ந்தவர்களான அபு உபைதத்துல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அந்த பஞ்சத்திற்காக வேண்டி பொருள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கசானாவை கொடுத்து சில பொருள்களை கொடுத்து பங்கிட சொல்றாங்க. கொண்டு போய் பங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு பகரமாக 1000 திரகத்தை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொடுத்த போது, நான் அல்லாஹ்விற்கென செய்தேன், இதை நான் வாங்க மாட்டேன், இறைவனுக்கென அர்ப்பணம் செய்வதற்காக வேண்டியே நாங்கள் வந்திருக்கின்றோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழராகிய அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், இப்ப 10 பேருடைய நிலையை நம்ம பார்த்தோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். பொருளாலும் உயிராலும் தியாகம் செய்த அவர்களுக்குத்தான் சுவனத்தினுடைய சோபனம் பெற்றது, சோபனம் கிடைத்தது. அந்த அடிப்படையிலே நாமும் தியாகம் செய்வதற்கு முற்பட வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னைக்கு அல்லாஹ் சொல்றான், ஜும்மாவுக்காண்டி பாங்கு சொல்லப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னாக்க நீ உடனே கடையை சாத்திட்டு வா. ஆனா இன்னைக்கு நம்பால் என்ன செய்யறான்? இன்னொரு ஆளை போட்டுட்டு, அல்லது என்ன நம்ம முஸ்லீமை சேர்த்தாக்கா அப்படிதான் தொழுவ நேரத்துக்கு தொழுவ போறேன்னு கேட்கறான், அதனால நான் காப்பீரை சேர்த்து விட்டேன் அப்படிங்கிறான். இல்ல இந்த பாரு, என் கடைக்கெல்லாம் வந்து நீ தொழுவ கூடாது. யாரு? முஸ்லீம் சொல்றான். நாளைய தினம் அல்லாஹ் நினைத்தான் என்று சொன்னால் அவனை உனது கடைக்கு முதலாளியாக, உன்னை அவனிடத்திலே வேலைக்காரனாக ஆக்குவதற்கு அந்த ரப்புக்கு சக்தி இருக்கின்றதா இல்லையா? சொல்வதற்கு என்ன துணிவு ஏற்பட்டு விட்டது நமக்கு? இப்படிப்பட்ட நாம் சுவனத்தினுடைய நம்பிக்கை எப்படி வைக்க முடியும்? எந்த அளவிற்கு தியாகம் செய்திருக்கின்றார்கள்? அதனால்தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தாரை சனிக்கிழமை மீன் பிடிக்க வேண்டாம் என்று சொன்ன போது அவர்கள் மீனை சனிக்கிழமை பிடிப்பதற்கு பகரமாக அந்த சனிக்கிழமை போய் பாத்தி கட்டி வச்சிருவாங்க. அல்லாஹ் சோதனையா சனிக்கிழமை தான் மீன் வெளியே வரணும்னு வச்சிருந்தான், வேற நாள்லாம் மீன் உள்ள போயிடும். அப்ப அந்த சோதனையாக அல்லாஹ் செய்து வைத்தான். அப்ப என்ன செய்வாங்க? நீங்க நேரா போய் சனிக்கிழமை என்ன செய்வாங்க? அந்த இதெல்லாம் கட்டி வச்சுட்டு வந்துருவாங்க, அணை கட்டி வச்சுட்டு வந்துருவாங்க. மீன் போய் சனிக்கிழமை உட்காந்துரும், ஞாயிற்றுக்கிழமை போய் அந்த மீனை பிடிப்பாங்க. இந்த மாதிரி செஞ்சதுனால, ஹிக்மத்தான வேலை செஞ்சதுனால அல்லாஹு தஆலா கூனு கிரதத்தன் ஹாசியின், இழிவான குரங்காக நான் மாற்றிவிட்டேன் என்று குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இன்னைக்கு நம்பாலு ஜும்மாவுக்கு வாடா அப்படின்னு சொன்னாக்க ஹிக்மத்தா அந்த நேரத்தினுடைய வியாபாரத்தை விற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி என்னென்ன வழிமுறைகளை செய்ய வேண்டுமோ, எந்தெந்த வகைகளை ஏற்படுத்த வேண்டுமோ அத்தனையும் செய்தோம் என்று சொன்னால் நம்மை மட்டும் அல்லாஹ் விட்டு விடுவானா? வெளிரங்கத்தில் பார்ப்பதற்கு பொருள் வருவது போன்று தெரியும் சகோதரர்களே. சற்று தியாகம் செய்துதான் ஆக வேண்டும். உலகம் என்பது தியாகத்தினுடைய அடிப்படையில் மறுமை பெறக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். உயர்ந்த சுவர்க்கம் அல்லவா? அங்கு சென்று விட்டோம் என்று சொன்னால் காலிதீன ஃபீஹா, நிரந்தரம் நிரந்தரம் நிரந்தரம், இனி மரணம் என்பதே கிடையாது. நீ எத்துணை கால்குலேட்டர் போட்டு கணக்கு போட்டாலும் அந்த வாழ்வை நீ முடிவு செய்துவிட முடியாது, அதனுடைய கணக்கை கொண்டு வந்து விட முடியாது. அவ்வளவு பெரிய சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி கிடைக்கணும்னாக்க சாதாரணமா கிடைக்குமா?
தியாகத்தினுடைய அடிப்படையில் தான் கிடைக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த தியாகத்தை செய்த இந்த சஹாபிகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயிலாக கிடைக்கப்பட்ட அந்த நன்மாராயணம் தான் 42 பேர்களுக்கு கிடைத்தாலும், குறிப்பாக அந்த தருணத்திலே அஷரத்துல் முபஷ்ஷரா என்று சொல்லக்கூடிய 10 நபர்களுக்கு கிடைக்கப்பட்ட நன்மாராயணம் அல்லாஹ் நமது ஈமானுக்கு தகுந்தவாறு நாம் செய்யக்கூடிய சிறிய சிறிய அமலையும் கூட கபூல் செய்து கொண்டு அன்னார்களுடைய கூட்டத்தார்களுடன் நம்மை மன்னித்து நம்மையும் சேர்த்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.